டேட்டா செட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ ரெஃபரன்ஸ் டேட்டா செட்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஆப்ஷனை தான் வந்துட்டு நம்ம ரெஃபரன்ஸ் டேட்டா செட்னு சொல்லணும். ஓகே, ஸோ இதில் ப்ரைமரிலி என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, காமன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது போக ஸ்பெசிஃபிக்காக நம்ம டி பிஸ்னஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா பண்ணிக்கலாம். பட் என்ன மாதிரி சினாரியோவில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பர்சனலைஸ் எனக்கு 2 பிஸ்னஸ் யூனிட் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ பிஸ்னஸ் யூனிட் 1ல உள்ள டேட்டாவோ இல்லை செட்டப்போ பிஸ்னஸ் யூனிட் 2க்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த கேஸில் வந்துட்டு நான் ரெஃபரன்ஸ் டேட்டா செட் டிரான்சாக்ஷன் ஸ்பெசிஃபிக் தான் இருக்கு அப்படின்னா ஸோ டிரான்சாக்ஷன் ஸ்பெசிஃபிக்காக மேனேஜ் டேட்டா அந்த ஆப்ஷன் உங்களுக்கு செட் இருக்கு. அந்த செட்டை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். मेरे मेरे साथ आया ना तो मेरे क्या प्रॉब्लम होता है पता है मेरे को सेटिंग में இதுல பிபிஐ பிசினஸ் யூனிட்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்றேன். ஓகே, கொடுத்துட்டு லொகேஷன் அண்ட் கவர் கொடுத்தேன். ஸோ கொடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கான்ஃபிகரேஷன் வந்துட்டு நமக்கு கிரியேட் ஆகிடும். ஓகே, அதாவது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் யூனிட் கொடுத்துருக்கோம், கொடுத்துட்டு அதோட லொகேஷன் டேக் பண்ணியிருக்கோம். செட் வந்துட்டு கிரியேட் பண்ணல. இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா பேசிக்லி அந்த ஸ்டாண்டர்ட் அந்த அதுதான் வந்துட்டு நம்ம இதில் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஸ்னஸ் யூனிட் பிஸ்னஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு ஆப்ஷன். ஸோ இதில் எப்பவுமே இந்த ஸ்கோப் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கிரியேட் பிஸ்னஸ் யூனிட் ஸ்கோப்ல இருக்கான்னு இதில் செலக்ட் அண்ட் ஆட் கொடுத்துட்டு அப்ளை இதில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணுறோம். ஸோ இது இந்த மாதிரி இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மல்டிபிள் பிஸ்னஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இப்போ இங்க பிஸ்னஸ் ஃபங்க்ஷன் நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா இப்போ பேபிள் பொறுத்த வரைக்கும் பண்ணுவோம் கரெக்டா. அதுதான் வந்துட்டு பேபிள் பேமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு. இப்போ நான் எனேபிள் பண்ணல அப்படின்னா இந்த பிஸ்னஸ் யூனிட்டுக்கு ஈவன் நான் வந்துட்டு ஆக்சஸ் டு தி ஏன் அப்படின்னா இதுதான் ப்ரிலிமினரி செட்டப் நமக்கு. ஸோ இது கொடுக்காம நம்மளால ஃபர்தரா அங்க போயிட்டு டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதுல நான் வந்துட்டு இந்த என்னென்ன இது கொடுத்துருக்கணும் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் நான் எனேபிள் பண்ணியிருக்கணும் ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ரைட் இது இருக்கும் லெஜர் அண்ட் லீகல் என்டிட்டி. ஸோ இந்த லெஜர் அண்ட் லீகல் என்டிட்டி கூட நீங்க கொடுத்துருக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ இந்த பிசினஸ் யூனிட் ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நம்ம இன்வாய்ஸோ பேமெண்ட் டிரான்சாக்ஷன் செக்யூரிட்டி சிஸ்டம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பிரைமர்லி இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த நேம் இருந்தாதான் நம்மளால ஃபர்தரா பண்ண முடியும். அதனால நீங்க லிங்க் பண்ணணும் எந்த யூனிட் எந்த லீகல் என்டிட்டி எந்த லெஜர்ங்கிற அந்த சிங்க் வந்துட்டு இங்க பிரைமரி லெஜரையும் இந்த லீகல் என்டிட்டியும் நான் இங்க லிங்க் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ கொடுத்துட்டு சேவன் கொடுத்துட்றேன். இப்போ நமக்கு இந்த லீகல் என்டிட்டி வந்துட்டு சிஸ்டம்ல சாரி இந்த பிசினஸ் யூனிட் வந்துட்டு சிஸ்டம்ல கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எங்க போறோம் அப்படின்னா இங்க தான் போறோம் மேனேஜ் பிசினஸ் யூனிட் டேட்டா ஆக்சஸ் ஃபார் யூசர்ஸ். ஸோ இது ஒரே ஸ்கிரீன் தான். நீங்க இந்த லெஜர்ல இருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா இதுல ஆட் பண்றேன். இப்போ நம்ம ஜிஎல்ல பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அக்கௌண்டன்ட் அதுக்கப்புறம் ஜென்ரல் அக்கௌண்டிங் மேனேஜர் கொடுக்கணும். என்ன பண்றோம் அப்படின்னா இதுல வந்துட்டு
பேசிக்கலி அக்கவுண்ட்ஸ் பேபிள் இன்வாய்ஸ் சூப்பர்வைசர். அதே மாதிரி அக்கவுண்ட்ஸ் सर नहीं பேபிள் करना अभी हाँ क्योंकि मैं तुम्हारा रूल्स तुम्हारे हैं இந்த ரோல் போட்டு அப்படின்னா நம்மளால இது பண்ண முடியும். ஓகே, இது நமக்கு இங்க வரும். So இது ஸ்டாண்டர்ட் ரோல்னால गूगल से आंसर आया नहीं थी बताओ और ये आइडिया का मारता है जो बहुत बुरा लगता है मैंने तुम दोनों का तो तुम्हें मार ही गया लेकिन पांच आके पूरा रात करके चलो ना पांच भी नहीं जाए बहुत दूर से एमपी से पकड़ लेता है एमपी से पकड़ लेता है तब तक जनरेट मिल जाता है ना पूरा पास आ गया क्योंकि सपना लेता हूँ डबल आ जा बाहर जगह आ जा आजा वन बी वन तरफ कस्टमर பேஸ் இன்வாய்ஸ் சூப்பர்வைசர். ஓகே, இதுதான் அந்த ரோல். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்துட்டு பேமெண்ட். இதே மாதிரி இந்த ரோலும் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் பேமெண்ட் மேனேஜர். இதுல போறேன். இதுல போயிட்டு சர்ச்ல போயிட்டு அக்கவுண்ட்ஸ் பேபிள் இன்வாய்ஸ் சூப்பர்வைசர். ஸோ இந்த ரோல் ஃபர்ஸ்ட். ஸோ இதுல என்ன செலக்ட் பண்ணோம் அப்படின்னா பிசினஸ் யூனிட். ஸோ அதுல நம்ம என்ன கொடுத்திருந்தோம், ஜிஎல்ல டேட்டா ஆக்சஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா அது ஜிஎல்ங்கிறதுனால அந்த இதுல பேபிள பொறுத்த வரைக்கும் நம்ம பிசினஸ் யூனிட்டை வச்சு தான் டிரான்சாக்ஷன் பண்ண போறோம். ஸோ அதனால பிசினஸ் யூனிட் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ யூசர் நேம் கொடுத்தோம், ரோல் கொடுத்துட்டோம், பிசினஸ் யூனிட் செலக்ட் பண்ணிட்டோம். ஐ பிசினஸ் யூனிட். ஓகே, ஸோ சிமிலர்லி இன்னொன்னு சொன்னோம் இல்லையா, இன்னும் ரெண்டு அந்த பேபிள் அதுவும் இதெல்லாம் அட்டாச் பண்ணணும். ஓகே, அக்கவுண்ட்ஸ் பேபிள் பேமெண்ட் சூப்பர்வைசர் பிசினஸ் யூனிட், அதுக்கப்புறம் ஐ பிசினஸ் யூனிட், லாஸ்ட்லி நம்மளோட அக்கவுண்ட்ஸ் பேபிள் மேனேஜர். ஓகே, similarly business unit BPI business unit. ஓகே ஓகே, ஸோ இப்போ இந்த ஆக்சஸ் வந்துட்டு பிஸ்னஸ் யூனிட்டுக்கு கொடுத்துட்டோம். ஓகே, ஸோ அடுத்த கான்ஃபிகரேஷன் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா நம்மளோட பேபர் ரிலேட்டட் கான்ஃபிகரேஷன் பண்ணணும். ஸோ இப்போ இதில் அதுக்கு வந்துட்டு இந்த ஃபினான்சியல்ஸுக்குள்ள பேபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த பேபிள்ஸ்குள்ள எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் என்ன இருக்கும்னா அந்த பேமெண்ட் டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு பேமெண்ட் டேர்ம்னா என்னங்கிறது எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இமீடியட் எடுத்துக்கிறேன். ஓகே, நான் மோஸ்ட்லி ஆர் ஐ மீன் வைட்லி யூஸ்ட் பார்த்தீங்கன்னா இமீடியட். ஸோ ப்ராப்ளி அவங்க 7 days 14 days எனி நம்பர் ஆஃப் டேஸ் இருந்தா கூட ஸோ இமீடியட் கண்டிப்பா இருக்கும். ஓகே, இப்போ இதுல ஃபர்ஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது நம்ம உடனே பேமெண்ட் பண்ண போறோங்கிறனால நமக்கு இமீடியட் கொடுத்துருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இந்த நேமிங் கன்வென்ஷன் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்ஸ்டால்மெண்ட்ஸ் இருக்கும். அதாவது இது ஒரு இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்க போறோமா, 2 இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்க போறோமா, ஸோ அதுதான் வந்துட்டு இன்ஸ்டால்மெண்ட் சொல்றோம். அப்போ அந்த மொதல் இன்ஸ்டால்மெண்ட்லயே என்டையர் அமௌண்ட்டை கொடுக்க போறோமா, இல்ல ஒரு 30% 40% கொடுக்க போறோமா, எப்படி பண்ண போறோங்கிறது தான் நம்ம இந்த இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல கொடுக்குறோம். ஓகே, இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் 2 இன்ஸ்டால்மெண்ட்டா இருக்கு. ஸோ ஒரு இன்ஸ்டால்மெண்ட்ல வந்துட்டு நான் ஒரு 50% கொடுக்குறேன், இன்னொரு இன்ஸ்டால்மெண்ட்ல ஒரு 40% ஆகும், பட் இன்ஸ்டால்மெண்ட்ல 10% ஆகும். ஓகே, அப்படின்னா ரெண்டாவது அது ஒரு 10%.
அந்த 40% வந்துட்டு எனக்கு ஒரு 7 டேஸ் டைம் பீரியட் இருக்குன்னா இங்க டேஸ் வந்துட்டு 7 டேஸ்ன்னு கொடுத்துருவார். அதே மாதிரி அந்த 10% ரிமைனிங் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு 30 டேஸ் நான் கொடுப்பேன். அதாவது இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள நான் எனக்கு டிஸ்கவுண்ட் ஆப்ஷன் இருக்கு. டிஸ்கவுண்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சில சப்ளைஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அது வந்துட்டு என்கரேஜ் தி பேமெண்ட். ஓகே, என்கரேஜ் தி பேமெண்ட் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ எனக்கு இந்த நாட்களுக்குள்ள பேமெண்ட் கொடுத்துட்டா நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 2% டிஸ்கவுண்ட் தர்றேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது சேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ பேலன்ஸ் 10% 30 நாள் சொல்லிருந்தோம் இல்லையா, பேலன்ஸ் பண்ணிட்டா நான் ஒரு 2% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு சொல்லுவோம். அந்த 3வது லைன்ல இங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க இதுல ஆட் பண்ணி டிஸ்கவுண்ட் வந்துட்டு 2% அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதுல நீங்க டேஸ் வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம் 20 டே. ஸோ தட் 20 நாளைக்குள்ள பேமெண்ட் பண்ணாருன்னா உங்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட் வந்துட்டு அப்ளை ஆகும். ஓகே, இது வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். பட் சிஸ்டம் உங்களுக்கு 3 கொடுக்கலாம் ஒரு லைன். அதாவது லைன் 1 உங்களுக்கு இந்த நாட்களுக்குள்ள, அதாவது 20 நாள்ல கொடுத்துட்டாரு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2% டிஸ்கவுண்ட். அதே இது உங்களுக்கு லெட்ஸ் சே ஒரு 25 நாள்ல கொடுக்குறாரு அப்படின்னா உங்களுக்கு 1% டிஸ்கவுண்ட். அதே இது 28 நாள்ல கொடுக்குறாருன்னா 0.5 டிஸ்கவுண்ட். ஸோ இந்த மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் ஆப்ஷன்ஸை பொறுத்தவரைக்கும். லாஸ்டா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த அசைன்மெண்ட் இருக்கும். இதுதான் வந்துட்டு நம்மளோட ரெஃபரன்ஸ் டேட்டா செட். ஸோ நம்ம அங்க யூஸ் பண்ணது வந்துட்டு காமன். ஸோ அதனால இது தனியா போய் அசைன் பண்ண வேண்டியது. ஸோ இது எப்போ நம்ம அசைன் பண்ணுவோம் அப்படின்னா, நான் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா ஒரு ரெஃபரன்ஸ் டேட்டா செட் இந்த பிசினஸ் மட்டும் கிரியேட் பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த கேஸ்ல நான் இது ஏன்னா பை டிஃபால்ட் சிஸ்டம் அசைன் பண்ணாது. நான் மேனுவலா இங்க வந்து அசைன் பண்ணாதான் அசைன்மெண்ட் விழும். ஸோ அதே இது காமன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி சிஸ்டமே பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா இது இமீடியட்டுங்கிறது ஒரு ஆப்ஷனா பாக்குறோம். ஸோ சிமிலர்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாத்தீங்கன்னா இதுலயே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஸ்டம் காமன்ல தான் வச்சிருக்கோம். அதனால இந்த சிஸ்டம் இந்த பர்டிகுலர் கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் ரெக்குயர்மெண்ட் இருக்கு, இந்த டேஸ்க்குள்ள இந்த டிஸ்கவுண்ட் கொடுக்கணும், இல்லாட்டி இந்த டேட்டுக்குள்ள செட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க பேமெண்ட் டேர்ம்ஸ் வந்துட்டு தனியா டிஃபைன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இங்க இருக்கு இல்லையா இந்த ஸ்டாண்டர்ட் பேமெண்ட் டேர்ம்ஸ் பை டிஃபால்ட் உங்களுக்கு அங்க நீங்க இன்வாய்ஸ் போடும்போது உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுதான் உங்களுக்கு பேமெண்ட் டேர்ம்ஸை பொறுத்த வரைக்கும். இதுல ஏதாச்சும் கொஸ்டின் இருக்கா? இல்ல சார். ஓகே, ஸோ இது உங்களோட ஃபர்ஸ்ட் கான்ஃபிகரேஷன். ஓகே, ஸோ ரெண்டாவது கான்ஃபிகரேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்கு. ஸோ ப்ரொக்யூர்மெண்ட் கான்ஃபிகரேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ யூஸ்வலி இது வந்துட்டு நமக்கு ப்ரொக்யூர்மெண்ட் ஆர் பர்ச்சேசிங் எஸ்சிஎம் டீம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்துட்டு பண்ணுவாங்க. பட் ஆஸ் அன் ஆப்ஷன் ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன், பிகாஸ் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஸோ ப்ராப்ளி நீங்க ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்தான்னா கூட நீங்க பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக சொல்றேன். ஓகே, ஸோ ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட் பேசிக்கலி எதுக்கு நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா, இப்போ இந்த ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட் கான்ஃபிகரேஷன் இருந்தாதான் நம்மளோட பர்ச்சேஸ் ஆர்டர் இதெல்லாம் பண்ண முடியும். ஓகே, ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர் எதுலேருந்து வரும் அப்படின்னா நம்ம P2Pன்னு சொல்லுவோம், அதாவது ப்ரொக்யூர்மெண்ட் டு பேமெண்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃப்ளோல நம்ம பார்க்கும்போது இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் ஆர்டர் வரும், ஆர் பர்ச்சேஸ் ரெக்வசிஷன் வரும், பர்ச்சேஸ் ரெக்வசிஷனுக்கு அப்புறம் பர்ச்சேஸ் ஆர்டர், அதுக்கப்புறம் ரிசிப்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இன்வாய்ஸ், அதுக்கப்புறம் பேமெண்ட். இதுதான் நம்மளோட ஃப்ளோவா இருக்கும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பண்றோம் இல்லையா, பர்ச்சேஸ் ரெக்வசிஷன் அது பர்ச்சேஸ் ஆர்டர்,
ஸோ இதுக்கு வந்துட்டு எனக்கு இந்த ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட்டா கிரியேட் ஆயிருந்தாதான் என்னால இதை பண்ண முடியும். ஓகே, ये ஸோ இது भैया நான் मजा आएगा உங்களுக்கு दूसरा मतलब பேசிக்கே हालत से आ जाएगा உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு HCM, அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இல்லையா, HR. ஸோ அதுல அவங்க ஒரு யூசர் வந்துட்டு கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே, யூசர் கிரியேட் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏஜென்ட் நேம் கிரியேட் ஆயிடும். என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிசினஸ் யூனிட் இருக்கு இல்லையா, இந்த பிசினஸ் யூனிட் கீழே தான் இந்த ஒர்க்கர் வருவாருன்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணிடலாம். ஓகே, செட் பண்ணிட்டு இங்க கீழே நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா இதுல எல்லாமே அப்ளிகபிள் கொடுத்துருவோம். இந்த கேஸ்ல அவங்க கொடுக்கல, ஜஸ்ட் ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட் மட்டும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ நீங்க இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா தான் உங்களால இந்த ரெக்வசேஷன் இங்க பர்ச்சேஸ் ஆர்டர் இதெல்லாமே கிரியேட் பண்ண முடியும். ஈவன் சப்ளையர் கிரியேஷனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இருக்கும். ஸோ இதோட அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு என்ன அப்படின்னா சப்ளையர் மட்டும் கிரியேட் பண்ணுவாங்க. ஏன்னா சப்ளையர் வந்துட்டு நீங்க ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட் கிரியேட் பண்ணீங்கனாலே போதும். ஸோ இந்த ரெக்வசேஷன், பர்ச்சேஸ் ஆர்டர், இந்த பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் இதுக்கெல்லாம் தான் வந்துட்டு நீங்க இந்த ஆக்சஸ் கொடுக்கணும். ஸோ வியூ மட்டும் கொடுக்க போறோமா இல்லாட்டி ஃபுல் ஆக்சஸ் கொடுக்க போறோமா அப்படிங்கிறது இதை பேஸ் பண்ணி தான் உங்களால அந்த டிரான்சாக்ஷன் போட முடியும். ஓகே, இது வந்துட்டு உங்களுக்கு ரெண்டாவது கான்ஃபிகரேஷன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நமக்கு காமன் ஆப்ஷன்ஸ் ஃபார் பேபிள்ஸ் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன். ஸோ இது அகைன் நமக்கு ப்ரொக்யூர்மெண்ட்லையும் வரும், ஃபைனான்ஸ்லையும் வரும். ஓகே, பட் அது ஃபைனான்ஸ் நம்ம தான் யூஸ்வலாக பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் இது எல்லாமே பேசிக்கலி அக்கௌண்ட்ஸ். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு அந்த ரெண்ட் பண்றோம் அப்படின்னா எப்படி நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு பார்க்கணும் இல்லையா. ஸோ இப்போ நம்ம அந்த லாஸ்ட் டைம் அக்கௌண்ட் பார்த்தோம். எல்லாம் ஆமா. ஸோ இப்போ அந்த அக்கௌண்ட் எல்லாம் நமக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்னா ஸோ இங்கிருந்து சம்வேர் நம்ம அந்த அக்கௌண்ட் கொடுத்தா தான் ஆட்டோமேட்டிக். ஏன்னா மேனுவலாக ஒவ்வொரு தடவையும் அவங்க போயிட்டு பண்ண மாட்டாங்க, யூஸ்வலி அக்செப்ட் கூட பண்ணிக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாமே வந்துட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா இங்க கொடுக்கணும், எய்தர் இங்க கொடுக்கணும் இல்லாட்டி சப்ளையர் சைட்ல கொடுக்கணும். ஓகே, ஸோ ப்ராப்ளி நம்ம டிரான்சாக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி சப்ளையர் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம், அப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ இந்த கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எய்தர் நம்ம இங்க கொடுக்கணும், பட் இல்ல அப்படின்னா அங்க கொடுக்கணும். பட் பிரைமர்லி சிஸ்டம் எங்க செக் பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு சப்ளையர் சைட் செக் பண்ணும், அதுக்கப்புறம் சப்ளையர் செக் பண்ணும். அதுவும் இல்ல அப்படின்னா நமக்கு இந்த காமன் ஆப்ஷன்ஸ் செக் பண்ணும். பட் அங்க சப்ளையர்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷனல், இங்க நமக்கு மேண்டேட்டரி. ஏன் இங்க மேண்டேட்டரி அப்படின்னா இன்கேஸ் அங்க வந்துட்டு நம்ம கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா இதுல நம்ம கொடுத்தாதான் நம்மளால இந்த லைபிலிட்டி அக்கௌண்ட்டோ இல்ல ப்ரீபேமெண்ட் அக்கௌண்ட்டோ இதெல்லாமே வந்துட்டு அந்த இன்வாய்ஸ்ல நம்மளால பாப்புலேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுதான் இதோட பர்பஸ். ஓகே, ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா லயபிலிட்டி. ஸோ இந்த லயபிலிட்டி அக்கௌண்ட் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ நான் ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்றேன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்கும், ஒரு பேமெண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த பேமெண்ட் பண்ற வரைக்கும் நமக்கு லயபிலிட்டி அக்கௌண்ட்டாக இருக்கணும் இல்லையா. ஸோ அதாவது let's say எனக்கு எலக்ட்ரிசிட்டி பில் ஆர் எனக்கு வந்திருக்கு, நான் என்ன பண்ணுவேன்னா சார்ஜஸ் டெபிட் பண்ணிட்டு கிரெடிட் பண்ணணும். நான் கிரியேட் பண்ணிட்டேன், லேட்டரா கூட நான் பண்ணுவேன். பட் அது பண்ணணும் இல்லை, அந்த ட்ராக்க்காக கிரியேட் பண்றேன். அதுதான் இந்த டெம்பரரி அக்கௌண்ட் ஆர் அந்த கான்ட்ரா அக்கௌண்ட். இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ரீபேமெண்ட். இது வந்துட்டு உங்களோட அட்வான்ஸ் இதுக்கு வர்றது. கரன்சி கன்வர்ஷன். ஓகே, ஸோ ஐ திங்க் இந்த ரெண்டு அக்கௌண்ட் நான் இது கொடுத்தேன்னு நினைக்கிறேன். அக்கௌண்ட் இருக்கும், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் ஆர் லயபிலிட்டி, சாரி இது அட்வான்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் நம்ம கொடுக்க வேண்டிய அக்கௌண்ட்.
ஓகே ஸோ இது கொடுத்துட்டோம். ஸோ சிமிலர்லி நான் என்ன பண்ணுறேன்னா அமௌண்ட்டுக்கும் ரியலைஸ் கெயின் ஆர் லாஸ் இது ஓகே. ஸோ ரியல் என்ன டைமில் ஆட்டோமேட்டிக் வந்துருச்சு? எது ஆட்டோமேட்டிக்காக வரல, நான் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே. ஸோ இந்த அக்கௌண்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐடியலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியலைஸ் கெயின் அக்கௌண்ட் வேறையா இருக்கும், இந்த கன்வர்ஷன் ரேட்டோட கெயின் அக்கௌண்ட் வேறையா இருக்கும். ஸோ இது வந்துட்டு நம்ம டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஃப்ளோ பண்ணுறோங்கிறதுனால நான் அக்கௌண்ட்ஸை காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இல்லை அப்படின்னா கஸ்டமர் கொடுப்பாங்க எந்த அக்கௌண்ட் நம்ம இங்கே கொடுக்கணும், எந்த அக்கௌண்ட் வந்துட்டு இந்த ரியலைஸ் கெயினில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அக்கௌண்ட் எடுத்து அப்படி அதுவும் அகைன் காப்பி பேசுவோம். பட் அந்த ரியலைஸ்ல இருக்கும். பட் நான் இந்த கெயின் ஆர் லாஸ் அக்கௌண்ட் தான் எடுத்து இங்கே போட்டேன். ஓகே. ஸோ தென் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த கன்வர்ஷன் ரேட் டைப். ஸோ இது வந்துட்டு இப்போ நம்ம ஜேர்னலில் எப்படி ஒரு ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன் போட்டோமோ ஸோ அதே மாதிரி ஒரு ஃபாரின் கரன்சி இன்வாய்ஸ் நமக்கு செட்டப் இங்கிருந்து தான் எடுத்து. ஸோ அதனால நான் இதில் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இது கொடுத்துட்டு சேவன் ப்ரோ உங்களுக்கு இந்த செட்டப் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்வாய்ஸ் ஆப்ஷன் அதுக்கு இந்த ஸ்கோப் பிபிஐ பிஸ்னஸ் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ அது செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணாதீங்க, இதை கிளிக் பண்ணா இந்த பிஸ்னஸ் யூனிட் செட்டப்ல போயிடும். ஸோ இங்க சம்வேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். ஓகே. ஸோ இதுல தான் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரோல்ஸ் இருக்கும். நமக்கு ஒரு இன்வாய்ஸ் நீங்க பண்ணீங்கன்னா ஸோ என்ன கண்ட்ரோல்ஸ் இருக்கணுங்கிறது எல்லாமே இதுல தான் டிஃபைன் பண்ணும். ஓகே. பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இன்வாய்ஸ் குரூப்பிங் தேவையா அப்படிங்கிற ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தோம் அப்படின்னா ரெக்வயர் இன்வாய்ஸ் குரூப்பிங் விச் மீன்ஸ் இப்போ நமக்கு ஒரு செட் ஆஃப் இன்வாய்சஸ் இருக்கு. அதாவது ரெண்ட் பேமெண்ட் ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு மெட்டீரியல் நம்ம வாங்க ஒரு மேனுஃபேக்சரிங் பண்றோம், ஸோ அதுக்கு ஒரு பில்லிங் இருக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சிலது வந்துட்டு நம்ம ஜஸ்ட் வாங்கி விற்போம், ஸோ அதுக்கு ஒரு குரூப்பிங் இருக்கு. அப்போ இந்த குரூப்பிங் எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். குரூப்பிங் நம்ம சொல்றது வந்துட்டு ரெண்டு வரும். ஒன்று வந்துட்டு பே குரூப்பு, இன்னொன்று வந்துட்டு இன்வாய்ஸ் குரூப்பிங். அதாவது இந்த இன்வாய்சஸ் எல்லாம் ஒரு கேட்டகரியில போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் செட் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸே ஒரு 1 lakh, இந்த 1 lakh தாண்டி நம்ம ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது நம்ம இந்த இன்வாய்ஸ் குரூப்பிங்ல பண்ணிக்கலாம். பட் இந்த பே குரூப்பை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ பே குரூப்போட பர்பஸ் என்ன அப்படின்னா இப்போ நான் பேமெண்ட் பண்ணும்போது எனக்கு இந்த இன்வாய்சஸ் மட்டும் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அப்போ நான் பே குரூப்பை வச்சு இதெல்லாம் செலக்ட் பண்ணுவேன். ஓகே. அப்போ என்ன இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணும்போது நான் பே குரூப் ஏபிசின்னு போட்டிருப்பேன். அப்போ பேமெண்ட் ரன் பண்ணும்போது ஏ செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த பே குரூப்பை செலக்ட் பண்ணா போதும், அந்த ஏ இன்வாய்சஸ் மட்டும் வந்து லிஸ்ட்ல நமக்கு வந்துடும். ஓகே. ஸோ அதுதான் இதோட பர்பஸ். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம அந்த டிஎல் பார்க்கும்போது இந்த டாக்குமெண்ட் கேட்டகரின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் என்ன சொல்லும் அப்படின்னா எனக்கு ரெண்டு டாக்குமெண்ட் சீக்வன்ஸ் கேட்டகரி இன்வாய்ஸ்க்கே ரெண்டு வச்சிருக்கோம். அப்போ பி வருமா நான் ப்ராபப்ளி இதுல செக் பண்ணிட்டு தான் சொல்லணும் அப்படின்னா நான் இதுல ஓவர் ரைட் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்தேன் அப்படின்னா இன்கேஸ் எனக்கு இந்த ஆப்ஷன் யூசர் வந்துட்டு செலக்டே பண்ணாது, அது ஃப்ரீஸ் ஆயிடும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்க டிசேபிள் பண்ணிக்கலாம். பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு இன்வாய்ஸ் வந்துட்டு பேமெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு, இது இன்னும் பேங்க்குக்கு போகல, ஸோ இந்த பேமெண்ட் ஃபைல் பேங்க்குக்கு இன்னும் அப்லோட் பண்ணல.
ஸோ இப்போ நமக்கு தெரியுது இதுல ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ப்ராப்ளி ஒரு 10,000க்கு பதிலாக நம்ம 1000ன்னு போட்டோம். ஸோ இது நீங்க அடிஷ்னல் இன்வாய்ஸா கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு இன்வாய்ஸ் நம்பர் ஒண்ணே ஒன்று தான். ஓகே. அப்போ அந்த கேஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுவோம். ஓகே. இப்போ இந்த 1000 ரூபான்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? அது 10,000 ரூபாய் இந்த ஆப்ஷன் நம்ம பண்ணிருக்கோம். ஓகே. அளவு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டு தி பெய்ட் இன்வாய்ஸ். இதுதான் இந்த ஆப்ஷன். ஓகே. பேமெண்ட் ஆயிருந்தா கூட நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். So, அது option. ரெண்டாவது வந்து remit to supplier outright for payments. இதோட ஆப்ஷன் எப்படி இருக்கும் சப்ளையர் ஏ இருக்காரு, சப்ளையர் பி இருக்காரு. ஸோ நான் வந்துட்டு இந்த சப்ளையர் ஏட்டு இருந்து ஒரு 10,000 worth கூட்ஸ் வந்துட்டு வாங்கியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ இந்த சப்ளையர் ஏ வந்துட்டு யார்கிட்ட வாங்கியிருக்காருன்னா சப்ளையர் பிட்ட இருந்து வாங்கியிருக்காரு. ஸோ அவர் ஜஸ்ட் வாங்கி விற்கிறாரு. ஓகே. ஸோ இவருக்கு ஆல்ரெடி டியூ இருக்கு. ஸோ அதனால 10,000 அட்லீஸ்ட் உடனே கட்டுங்கன்னு சொல்லிட்டு சப்ளையர் பி சப்ளையர் ஏட்ட சொல்றாரு. இப்போ நம்ம சப்ளையர் ஏக்கு கொடுக்கறதுக்கு பதிலா சப்ளையர் ஏ என்ன சொல்றாருன்னா டைரக்டா பிக்கு பேமெண்ட் பண்ணிடுங்க அப்படின்றாரு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓவர் ரைட் பண்ணி சப்ளையர் நேமை சேஞ்ச் பண்ணுவோம். அதாவது தேர்ட் பார்ட்டி பேமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம எனேபிள் பண்ணோம். அதாவது ஏக்கு பதிலாக பிக்கு பேமெண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிருக்கணும். ஸோ அடிஷன் டு சப்ளையர்லையும் நம்ம இதை டேக் பண்ணி வச்சிருக்கணும். ஓகே. ஸோ இருந்தது அப்படின்னா நம்ம இதுக்கு பேமெண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன். ஸோ தென் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரீகால்குலேட் இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது என்ன ஆப்ஷன் அப்படின்னா இப்போ நம்ம அந்த பேமெண்ட் டேர்ம்ஸ் பார்க்கும்போது டிஸ்கவுண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பார்த்தோம் இல்லையா? இப்போ அந்த டிஸ்கவுண்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நான் ஒரு 20 நாளைக்குள்ள பண்றேன் அப்படின்னா எனக்கு 2% வந்துட்டு discount. ஆமா ஆமா ரீகால்குலேட் ஆயிட்டு 2% டிஸ்கவுண்ட் வரும். அப்போ அதுக்கு யூஸ் பண்ற ஆப்ஷன் தான் ரீகால்குலேட் இன்வாய்ஸ் இன்ஸ்டால்மெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நமக்கு ஹோல்ட் அன்மேட்ச்ட் இன்வாய்ஸஸ் அப்படின்னா இங்க அன்மேட்ச்ட் அப்படின்னா பிஓ இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்றோம் அப்படின்னா ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் ஒன்று ரைஸ் பண்ணியிருப்போம். பர்ச்சேஸ் ஆர்டர்னு சொல்றது வந்துட்டு இப்போ எனக்கு இந்த குவான்டிட்டி இந்த ப்ராடக்ட் இந்த குவான்டிட்டியில இந்த டேட்டுக்குள்ள எனக்கு வரணும், இந்த லொகேஷன்ல எனக்கு டெலிவர் பண்ணிடுங்கன்னு சொல்றது தான் பர்ச்சேஸ் ஆர்டர் அட் சிம்பிளஸ்ட். ஓகே. ஸோ இப்போ இந்த பர்ச்சேஸ் ஆர்டரை வச்சு நம்ம ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அது வந்துட்டு பிஓ மேட்ச்ட் இன்வாய்ஸ் ஆர் மேட்ச்ட் இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த ஆப்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு இப்போ பர்ச்சேஸ் ஆர்டர் இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு பை டிஃபால்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இன்வாய்சஸ் எல்லாமே எனக்கு ஹோல்டில் வச்சுக்கணும். ஸோ ப்ராப்ளி நான் வந்துட்டு பிஓ இல்லாததெல்லாம் நான் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஹோல்ட் எல்லாம் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னா அப்போ இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணலாம். அப்போ பிஓ இல்லைன்னா பை டிஃபால்ட் உங்களுக்கு ஹோல்ட் ஆகிடும். உங்களுக்கு அந்த இன்வாய்ஸ் ஃபர்தராக ப்ராசஸே பண்ண முடியாது. ஸோ சம்மன் வந்துட்டு அந்த இன்வாய்ஸை ஓப்பன் பண்ணி இந்த ஹோல்டர் லிஸ்ட் தான் பண்ண முடியும். ஸோ இது வந்துட்டு கிரிட்டிக்கல் கண்ட்ரோல்ஸ். இது வந்துட்டு பிஸ்னஸோட ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ யூஸ்வலாக இது எனேபிள் பண்ண மாட்டோம். பட் இன்கேஸ் நீட் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் நமக்கு அக்கௌண்ட் கோட், அதாவது நான் சொன்னேன் இல்லையா அந்த எக்ஸ்பென்ஸ் கோட், அதாவது இன்டர்நெட் சார்ஜஸ்ங்கிறது நமக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ். ஸோ இப்போ அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் லைபிலிட்டி அக்கௌண்ட் அஃப்கோர்ஸ் நமக்கு இந்த செட்டப்ல இருந்து வந்துடும். பட் இந்த எக்ஸ்பென்ஸ் கோட் வந்துட்டு நமக்கு அப்படி வராது. ஸோ எக்ஸ்பென்ஸ் கோடை பொறுத்த வரைக்கும் 2 ஆப்ஷன் இருக்கு, 3 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று வந்துட்டு மேனுவலாக நம்ம என்ட்ரு பண்ணலாம். ரெண்டாவது வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் செட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டாண்டர்டா நம்ம ஒரு மாஸ்டர் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அப்போ இந்தந்த எக்ஸ்பென்சஸ்க்கு இந்தந்த டிஸ்ட்ரிபியூஷன் செட்டுன்னு இருக்கும். ஓகே. அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இது ரெண்டாவது ஆப்ஷன். ஸோ மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் கோட் ஒர்க் ஃப்ளோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதாவது இது என்ன பண்ணணும்னா ஒரு அப்ரூவலுக்கு போகும். அப்போ யாருக்கு அசைன் ஆயிருக்கோ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இன்வாய்ஸை ஓப்பன் பண்ணி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அவர் செலக்ட் பண்ணிக்குவார். அப்போ ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் இது வந்துட்டு இன்டர்நெட் சார்ஜஸ்ல வருமா எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்ல வருமான்ட்டு. ஸோ அவர் செக் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட் கோட் மேப்பிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவர் ஃபைனலாக திருப்பி சப்மிட் கொடுப்பாரு. அவர் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி இங்கே அக்கௌண்டன்ட்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் இங்கே ஹெட் ஆஃபீஸில். ஸோ அவர் வேலிடேட் பண்ணிட்டு ஓகே அக்கௌண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஃபைனலாக அப்ரூவல் இதெல்லாமே பண்ணுவார். ஓகே. ஸோ இப்போ இந்த அக்கௌண்டிங்
இன்னொரு யூசரால் பண்ண முடியுது இல்லாட்டி அவர் தான் பண்ணணும் அப்படின்னா அந்த கேஸ்ல நீங்க இது யூஸ் பண்ணிக்கலாம் இன்வாய்ஸ் அக்கௌண்ட் கோடிங். ஓகே. ஸோ தென் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த அட்டாச்மெண்ட்லாம் ஒரு சில கேசஸ்ல வரும். அதாவது எதுக்கு வரும் அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு லேட்டரா நம்ம ஏதாச்சும் ஆடிட் இஷ்யூ இல்லாட்டி ஒரு ரெக்கன்சிலேஷன் இஷ்யூ எல்லாம் வருது அப்படின்னா யூஸ்வலி அவங்க ஒரு சப்ளையரோட இன்வாய்ஸ் காப்பி வந்துட்டு இன்வாய்ஸ்லயே அட்டாச் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நமக்கு அந்த அட்டாச்மெண்ட்டை டெலீட் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணிட்டோம், இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணோம்னா டெலீட் ஆப்ஷன் டிசேபிள் ஆயிடும். நம்மளால அட்டாச்மெண்ட்ஸ் எதுவும் டெலீட் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இதுதான் இந்த ஆப்ஷன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்வாய்ஸ் பண்றோம் இல்லையா, இந்த இன்வாய்ஸ் பண்ணும்போது ஒரு சிலது பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஒரு வேலிடேஷன் பண்ணும். அதாவது இந்த இன்வாய்ஸ் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு. லெட்ஸ் சே இன்வாய்ஸ் நம்பர் 1 2 3 இருக்கு. ஸோ சேம் பீரியட்ல நான் ஒரு 10,000 அமௌண்ட்டுக்கு போட்டிருக்கேன். அப்போ மறுபடியும் அதே இன்வாய்ஸ் நம்பர் அதே அமௌண்ட்டுக்கு போடும்போது சிஸ்டம் செக் பண்ணிட்டு சொல்லும் இந்த இன்வாய்ஸ் நம்பர் அண்ட் இந்த டீடைல்ஸ் வச்சு ஆல்ரெடி ஒரு இன்வாய்ஸ் இருக்கு, அது வேலிடேட் பண்ணாம இருக்கு. ஸோ டு யூ வாண்ட் டு ப்ரொசீட் ஃபர்தர்னு கேட்கும். ஸோ ப்ராப்ளி அதை நம்ம செக் பண்ணிட்டு இல்லை நமக்கு இது ஆல்டர்னேட்டிவ் இன்வாய்ஸ் தான் அப்படின்னா ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த இன்வாய்ஸை கேன்சல் பண்ணிட்டு அந்த பழைய இன்வாய்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதை வச்சு நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன். ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாமே நமக்கு பிஓ ரிலேட்டட் பேசிக்கலி. அந்த ரிசிப்ட் டேஸ் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம பிஓ போட்டது லட்சே 10ஆம் தேதி, எனக்கு 12ஆம் தேதிக்குள்ள வரணும்னு சொல்லியிருக்கேன். பட் எனக்கு எப்போ வருதுன்னா 15ஆம் தேதி தான் வருது. அப்போ நான் அக்செப்ட் பண்ணுமா இல்லையாங்கிறது இதுல நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்துட்டு ரிசிப்ட் அக்செப்டன்ட் டேஸ். ஸோ 3 நாள் அப்படின்னா நான் 3 நாள்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எங்க யூஸ் ஆகும்னா அந்த இன்ஸ்டால்மெண்ட் சொன்னேன் இல்லையா, ஸோ அங்கதான் வந்துட்டு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே. ஸோ தென் வந்துட்டு நமக்கு இந்த கரன்சி இருக்கு. கரன்சி நான் என்ன பண்றேன்னா ஐஎன்ஆர் தான் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு டிஃபால்ட் பண்றது தான். பட் இது இந்த கரன்சி தான் யூஸ் பண்ண முடியும்னு இல்லை. ஸோ இது இல்லாம அதர்ஸும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது எதுக்குன்னா ஜஸ்ட் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் டிஃபால்டேஷன் தான் நம்ம இது கொடுக்குறோம். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தோம். ஸோ பே குரூப் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இப்போதைக்கு நான் ஜஸ்ட் டொமஸ்டிக்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். பட் இது போக உங்களுக்கு அதர் ஆப்ஷன்ஸும் இருக்கு. இஎஃப்டி அது இதுன்னு இருக்கு. ஓகே. ஸோ தென் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பேமெண்ட் ப்ரையாரிட்டி. ஸோ இதில் பேமெண்ட் ப்ரையாரிட்டி 1 to 99 நம்ம வச்சுக்கலாம். ஸோ லெட்ஸே எனக்கு டேக்ஸ் இருக்கு, டிடிஎஸோட பேமெண்ட் இருக்கு. ஸோ இந்த டிடிஎஸோட பேமெண்ட் வந்துட்டு எனக்கு ப்ரையாரிட்டி 1. ஸோ ரெண்டாவது வந்துட்டு ஜிஎஸ்டியோடது எனக்கு ப்ரையாரிட்டி 2. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு அடுத்த பில்ஸ்லாம் அப்படின்னா நான் அதில் வந்துட்டு ப்ரையாரிட்டி 1 and 2ங்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். பட் இங்கே நம்ம எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா டிஃபால்டேஷன் பர்பஸ்க்கு. ஸோ இப்போ 99 கொடுத்தோம் அப்படின்னா இன்வாய்சஸ் என்ன கிரியேட் பண்ணாலுமே நமக்கு ப்ரையாரிட்டி 99 சொல்லிட்டு வந்துடும். ஓகே. ஸோ அதுதான் இதோட பர்பஸ். பட் எனிவே நீங்கள் டிரான்சாக்ஷன் அது இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணும்போது அதில் நீங்கள் கொடுத்துக்கலாம் 1 or 2 or 99 or 98. ஓகே. ஸோ இதில் நீங்கள் கொடுக்குற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் தி பர்பஸ் ஆஃப் டிஃபால்டேஷன் தான். ஸோ இதுதான் நம்ம பண்ண முடியும்ட்டு இல்லை. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா பேமெண்ட் டர்ம்ஸ். அதுதான் நம்ம அங்கே இதுக்கு முந்தின ஸ்டெப்பில் பார்த்தோம் இல்லையா, ஸோ அங்கே கிரியேட் பண்ணதை நம்ம இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு பை டிஃபால்ட் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா இமீடியட் கொடுத்துருக்கோம். ஸோ இது அகெயின் நீங்கள் சப்ளை லெவலில் அட்டாச் பண்ணணும்னா கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் இருக்கு. இல்லை அப்படின்னா இதில் இருந்து பிக் பண்ணிக்கலாம். அதுதான். ஸோ தென் பார்த்தீங்கன்னா பே டேட் பேஸ். அதாவது நம்ம ஒரு பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பேசிஸில் எடுத்துக்கணும், டிஸ்கவுண்ட்டா இல்லை டியூ டேட் தான் எடுத்துப்போம். இல்லை உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு அப்படின்னா அந்த டிஸ்கவுண்ட் டேட்டை வச்சு எடுத்துப்போம். அதாவது நமக்கு டிஸ்கவுண்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த டிஸ்கவுண்ட் டேட் எடுத்துப்போம். இல்லை அப்படின்னா ஐடியலி டியூ டேட் வச்சு தான் எடுத்துப்போம். ஓகேங்களா. ஸோ தென் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்டிங் டேட்டு. ஸோ அக்கௌண்டிங் டேட்டு வந்துட்டு உங்களுக்கு இன்வாய்ஸ் டேட் வச்சு வேணுமா இல்லாட்டி சிஸ்டம் டேட் வச்சு வேணும். ஸோ இது டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இப்போ இன்வாய்ஸ் டேட் எனக்கு லெட்ஸே 10th June இருக்கு. பட் சிஸ்டம் டேட் வந்துட்டு எனக்கு 14th July இருக்கு அப்படின்னா இப்போ இதில் நீங்கள் அக்கௌண்டிங் டேட் வந்துட்டு இன்வாய்ஸ் டேட் எடுத்தீங்க அப்படின்னா போன மாதத்தோட இன்வாய்ஸுக்கு போயிடும். பட் அதே இது சிஸ்டம் டேட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு டேட்டுக்கு அக்கௌண்ட் ஆகும். ஜிஎல்ல எந்த மந்த்ல போகணுங்கிறது தான் இந்த ஆப்ஷன். ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு பட்ஜெட் நீங்கள் இன்கேஸ் எனேபிள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பட்ஜெட் டேட் அஃப்கோர்ஸ் உங்களோட அக்கௌண்டிங் டேட்டில் தான் இருக்கும்.
அது நீங்க இதுல கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா நியூலி இன்ட்ரடியூஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு மேனுவல் இன்வாய்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இந்த இன்வாய்ஸுக்கு வந்துட்டு லெட்ஸே இந்த சப்ளையர் அப்படின்னா எனக்கு இந்த அக்கௌண்ட் காம்பினேஷன் தான் வேணும், இந்த எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் தான் வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ரூல் எழுதிக்கலாம். ஸோ அதுதான் இந்த அக்கௌண்ட் டெரிவேஷன் ரூல். ஸோ இதில் நீங்கள் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம் இன்கேஸ் இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா. ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வாய்ஸ் என்ட்ரி ஸ்க்ரீன் ரிலேட்டட் கண்ட்ரோல்ஸ். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்சிங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு சில கண்ட்ரோல்ஸ் இருக்கும். ஸோ இந்த மேட்சிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு, ஸோ மேட்சிங் நம்ம சொல்றது வந்துட்டு பர்ச்சேஸ் ஆர்டர், ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டு அப்புறம் இன்வாய்ஸ் போடுவோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ ஆமா சார். அந்த சினாரியோ தான் இது. ஸோ இன்கேஸ் நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டு பண்றோம் அப்படின்னா டெஃபினெட்லி நம்ம இந்த 2 ஆப்ஷன் எனேபிள் பண்ணோம். இந்த தேர்ட் ஆப்ஷன் ஆல்ரெடி நம்ம ஒரு அடிஷனல் வச்சிருக்கோம். இது கூட நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு எந்த லெவல்ல ஒர்க் ஆகும் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும்தான் நம்மளால எடுத்து வர முடியும். ஓகே. ஸோ இன்கேஸ் வேணும்னா இது கூட எனேபிள் பண்ணிக்கலாம். இது மேட்சிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ மேட்சிங்லேயே அப்படின்னா நம்ம ஒரு சிலது குவான்டிட்டி டாலரன்ஸ் வரும், இன்னும் சிலது வந்துட்டு அமௌண்ட் டாலரன்ஸ் வரும். ஓகே. ஸோ இந்த கேஸுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெண்டுமே வந்துட்டு பேஸ்ட் ஆன் பர்சன்டேஜ் அண்ட் பேஸ்ட் ஆன் அமௌண்ட் அண்ட் குவான்டிட்டி கொடுத்துருக்கேன். அதாவது இப்போ நான் ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா நான் பர்ச்சேஸ் ஆர்டரில் எவ்வளோ கேட்டிருக்கேன் அப்படின்னா 10 குவான்டிட்டிஸ் கேட்டிருக்கேன். பட் எனக்கு இன்வாய்ஸ் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 11 குவான்டிட்டி வந்திருக்கு, ஒன்று எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு. அப்போது நான் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா முடியாதாங்கிறது தான் இந்த ஆப்ஷன். இப்போ நான் டாலரன்ஸ் வச்சுருந்தேன் அப்படின்னா எனக்கு அந்த 1% வந்துட்டு ஐ மீன் அடிஷ்னல் 1 குவான்டிட்டி எடுத்துக்க முடியும். ஏன் அப்படின்னா நான் 10% கொடுத்துருக்கேங்கிறதுனால. ஏன்னா 10% ஐ மீன் 10 குவான்டிட்டிஸில் 10%னா நமக்கு ஒரு குவான்டிட்டி வரும். ஓகே. ஸோ அந்த பேசிஸில் எடுத்துக்க முடியும். ஸோ இது போத் அட் தி குவான்டிட்டி லெவல் அண்ட் தி அமௌண்ட் லெவல் நம்ம கொடுத்துக்க முடியும். ஓகே. ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன். ஸோ இது வந்துட்டு நம்மளோட அந்த மேட்சிங்கை பொறுத்த வரைக்கும் உள்ள கண்ட்ரோல்ஸ். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு இந்த டிஸ்கவுண்ட் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா அந்த பேமெண்ட் டர்ம்ஸில் பார்க்கும்போது டிஸ்கவுண்ட் எப்படி நம்ம அப்ளை பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டிஸ்கவுண்ட் நம்ம ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்துட்டு நம்ம டேக்ஸ்லேருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு சிலது எப்படி இருக்குன்னா இப்போ டிமார்ட்டே நீங்கள் போகிறீங்கன்னா ஒன்று வந்துட்டு உங்களுக்கு இந்த டேக்ஸ் கால்குலேஷனில் இன்க்ளூட் ஆகிட்டு வரும். ஒரு சில ஐட்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேக்ஸ் இதெல்லாம் வராது, தனியாக டிஸ்கவுண்ட்னு போட்டிருப்பாங்க. கீழே நெட் அமௌண்ட்ல தான் வந்துட்டு உங்களுக்கு டேக்ஸ் கால்குலேட் ஆகும். ஓகே. ஸோ அதனால இன்கேஸ் அந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க இது 2 கொடுத்துக்கலாம், எக்ஸ்க்ளூட் டேக்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்க்ளூட் ஃப்ரைட், இதெல்லாம் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இன்கேஸ் நம்ம டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா நீங்க இந்த ஆல்வேஸ் டேக் டிஸ்கவுண்ட்ங்கிற ஆப்ஷன் வந்துட்டு எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது ஒன்று. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்கவுண்ட் அலோகேஷன் மெத்தட் தான், அதாவது டிஸ்கவுண்ட் எப்படி அலோகேட் பண்ண போறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு லைனுக்கும் தனித்தனி டிஸ்கவுண்ட் நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் சிங்கிள் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துக்கலாம். இதே இது உங்களுக்கு எடுத்துட்டு டோட்டல் அமௌண்ட்ல தான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்க போறாங்க. லட்சே நீங்க ஒரு 4000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க ஐட்டம்ஸ், இந்த 4000 ரூபாயில டோட்டலாக எடுத்து உங்களுக்கு ஒரு 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆல் ஆல் இன்வாய்ஸ் லைன்ஸ்ன்னு கொடுப்போம். இதே இது ஒரு பொருளுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு, இன்னொரு பொருளுக்கு டிஸ்கவுண்ட் இல்லைன்னா சிங்கிள் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே. அதுக்கப்புறம் டேக்ஸ் லைன்ஸ் அண்ட் சிங்கிள் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா அந்த ஒரு லைன்லயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டேக்ஸும் இருக்கும், அந்த அமௌண்ட்டோட தான் இருக்கும். அப்போ ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ண போறோம்னா செகண்ட் ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீபேமெண்ட். ஸோ ப்ரீபேமெண்ட்ல உங்களுக்கு ஒன்றும் இல்லை, இது உங்களுக்கு பிஓல இருந்து உங்களுக்கு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்க போறீங்களா இல்லை மேனுவலா ப்ரீபேமெண்ட்ங்கிறது சரிங்களா அப்படி. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஷோ அவைலபிள் ப்ரீபேமெண்ட் அப்படின்னா இப்போ நான் ஒரு சப்ளையர் ஏ வச்சிருக்கேன், பி வச்சிருக்கேன். சப்ளையர் ஏக்கு வந்துட்டு ஒரு சில இன்வாய்சஸ் வந்துட்டு நான் வச்சிருக்கேன். ஓகே. ஸோ இதுக்கு ப்ரீபேமெண்ட் இருக்கு, ஸோ பிக்கு வந்துட்டு ப்ரீபேமெண்ட் இல்லை. அப்போ நான் ஏவோட இன்வாய்ஸ் போடும்போது எனக்கு சிஸ்டம் சொல்லும் இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ப்ரீபேமெண்ட் ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன். ஸோ இது சொல்லி இது கிளிக் பண்ணோம் அப்படின்னா செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஆப்ஷன் காட்டும், இல்லை அப்படின்னா அது நமக்கு காட்டாது. ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன். ஓகே.
ஸோ தென் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த அப்ரூவல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் இந்த அப்ரூவல் எனேபிள் பண்ணிடுறேன். ஓகே, ஏன்னா உங்களுக்கு இந்த பேபிள் இன்வாய்ஸ் அப்ரூவல் வந்து கொஞ்சம் இருக்கும். ஸோ டெஃபினெட்லி இருக்கும். ஸோ அதனால இது நம்ம தனியாக பார்க்கணும். அதனால நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா இந்த அப்ரூவல் வந்துட்டு எனேபிள் பண்றேன். ஓகே, பண்ணிட்டு இதுல நான் அலோ ஃபோர்ஸ் அப்ரூவலும் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபோர்ஸ் அப்ரூவல்னா மேனுவலா நம்மளே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மேனேஜர் ஏ மேனேஜர் பி எல்லாம் அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நான் அந்த ஃபோர்ஸ் அப்ரூவல் வந்துட்டு டிசேபிள் பண்ணிடுவேன். பட் இது டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ் தாங்கிறதுனால நான் அந்த ஃபோர்ஸ் அப்ரூவல் கூட எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ தட் ஒரு சில இன்வாய்சஸ் வந்துட்டு அப்ரூவல் கூட நம்ம மேனுவலா நம்மளே அப்ரூவ் பண்ணிட்டு ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதான். ஸோ அதுக்கப்புறம் இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸோ 2 ஆப்ஷன் ப்ரிஃபரன்ஸா இருக்கும். ஸோ ஒண்ணு வந்துட்டு அப்ரூவலுக்கு முன்னாடி எனக்கு வேலிடேஷன் வேணுமான்ட்டு ஒரு ஆப்ஷன். இது டெஃபினட்டா நம்ம கொடுப்போம். ஏன்னா வேலிடேஷனே கொடுக்காம போயிட்டோம் அப்படின்னா இட் மீன்ஸ் நம்ம எதுவுமே செக் பண்ணலங்கிறது தான் மீனிங். ஸோ அதனால இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அப்ரூவலுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணிட்டு வேலிடேட்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மேனேஜருக்கு அனுப்புவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் திங். ஸோ 2வது பார்த்தோம் அப்படின்னா இந்த அக்கவுண்டிங் ப்ரிஃபரன்சஸ். ஸோ அக்கவுண்டிங் ப்ரிஃபரன்சஸ்னா என்ன அப்படின்னா இப்போ நான் ஒரு இன்வாய்ஸ் வந்துட்டு அப்ரூவலுக்கு அனுப்புறேன் அப்படின்னா இது ப்ராபப்ளி ஃபர்ஸ்ட் நான் அக்கவுண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் அப்ரூவலுக்கு அனுப்பலாம். இல்ல அப்படின்னா அப்ரூவ் ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அக்கவுண்டிங்கே பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷனா சொல்லலாம். இல்ல அப்படின்னா நான் வந்துட்டு இது அக்கவுண்ட் ஆனாலும் சரி ஆகாட்டியும் சரி நான் அப்ரூவலுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிறது தான் இந்த 3 ஆப்ஷன்ஸ். ஸோ இதுல வைட்லி யூஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெக்வயர் அப்ரூவல் பிஃபோர் அக்கவுண்டிங். ஏன்னா அக்கவுண்டிங் முன்னாடி ஃபர்ஸ்ட் மேனேஜர் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் அக்கவுண்டிங் பண்ணணும். ஓகே, ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுலயே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் இருக்கும். ஸோ இது எப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் லேட்டா நீங்க பே பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு சில சப்ளையர் கொடுப்பாங்க. ஆக்சுவலா இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டு தனியா சார்ஜ் பண்ணுவாங்க லேட் பேமெண்ட்டுக்கு. இப்போ நீங்க இஎம்ஐயே கட்டுறீங்கன்னா லேட் பேமெண்ட்டுக்கு சார்ஜ் பண்றாங்க. ஸோ சிமிலர் ஆப்ஷன் தான். ஸோ அது உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க கொடுத்துக்கலாம். கிரியேட் இன்ட்ரெஸ்ட் இன்வாய்ஸ்ன்னு கொடுத்துட்டு நீங்க அந்த ரேட்டு ஆர் அமௌண்ட் இதுல கொடுத்துட்டு உங்களோட இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இதுல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்வாய்ஸ்லயே இன்ட்ரெஸ்ட்டும் கிரியேட் ஆயிடும். ஓகே, ஸோ அதுதான் இந்த ஆப்ஷனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேமெண்ட் ரெக்வெஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது என்னன்னா இப்போ நமக்கு ஏஆர் பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். அதாவது ரீஃபண்ட் வருவாங்க. அதாவது ஒரு கஸ்டமர் வந்துட்டு ஒரு பொருள் வாங்கிட்டு போயிட்டாரு. இப்போ அதுல ஏதோ ஒரு இஷ்யூ இல்லாட்டி அந்த ப்ராடக்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது அவர் திருப்பி வந்து கொடுத்துட்டு எனக்கு அமௌண்ட் திருப்பி கொடுங்கன்றாரு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏஆர்ல இருந்து ஒரு ரீஃபண்ட் வந்துட்டு ஒன்று இனிஷியேட் பண்ணுவோம். ஸோ அந்த ரீஃபண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேபிள்ல வந்துட்டு ஒரு லைனா கிரியேட் ஆகும். பேபிள்ல ஒரு இன்வாய்ஸ் லைனா கிரியேட் ஆகும். அந்த டைப் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் இன்வாய்ஸ் டைப்பா கிரியேட் ஆகாது. இன்ஸ்டன்ட் பேமெண்ட் ரெக்வெஸ்ட்ங்கிற டைப் கீழ வரும். ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன். ஓகே, ஸோ அதோட டேர்ம்ஸ் வந்துட்டு நீங்க இதுல டிஃபால்ட்டுக்கு கொடுத்துக்கலாம். ஸோ பை டிஃபால்ட் உங்களுக்கு இமீடியட் தான் இருக்கும். பிகாஸ் அது எல்லாமே உங்களுக்கு கம்யூனிகேஷன் எல்லாம் இருக்கும். ஸோ ஒரு சில கேசஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதுல ப்ராப்ளி ரிட்டர்ன் ஒரு 10 டேஸ் பாலிசிங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா ப்ராப்ளி நீங்க 10 டேஸ்ங்கிற மாதிரி கூட மாத்திக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் சர்வீஸ் இன்வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா இப்போ நான் வந்துட்டு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணாம நான் பர்ச்சேஸ் ஆர்டர் ரெசிப்ட் இது ரெண்டும் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ப்ரோக்ராம் என்னால் ரன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு பேசிக்கலி ரிசிப்ட் டேட்டா வச்சு ஆட்டோமேட்டிக்கா இன்வாய்ஸ் கிரியேட் ஆயிடும். ஓகே, ஸோ அதுக்குள்ள ஆப்ஷன்ஸ் தான் இது எல்லாமே. ஓகே, ஸோ அப்போ இன்வாய்ஸ் டு சிங்கிள் பர்ச்சேஸ் ஆர்டர் அப்படின்னா ஒரு பர்ச்சேஸ் ஆர்டருக்கு ஒரே ஒரு இன்வாய்ஸ் தான் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆப்ஷன். யூஸ்வலி எனேபிள் பண்ண மாட்டோம், பட் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் டேட்டட் அதாவது நீங்க வந்து அதனால இதுல என்ன ஆப்ஷன் கொடுக்குறீங்களோ இதுதான். ஓகே, ஸோ இது ஆப்ஷனலி நீங்க ரெக்வயர் அட்டாச்மெண்ட்ஸ் கூட கொடுக்கலாம். ரெக்வயர் அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்டாச்மெண்ட் கூட வந்துடும் சப்ளையர் இன்வாய்ஸ். அதுதான் இந்த ஆப்ஷன். ஓகே, ஸோ இன்வாய்ஸ்
பேமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுதான். ஸோ இது தாண்டி உங்களுக்கு இன்வாய்ஸுக்குள்ள கண்ட்ரோல்ஸ் ஆர் ஆக்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆசச் எதுவும் இருக்காது. இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்லை இல்லை சார். ஓகே ஓகே ஃபைன். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பேமெண்ட் ஆப்ஷன்ஸ். ஓகே ஸோ பேமெண்ட் ஆப்ஷன்ஸில் பெருசாக எதுவும் இருக்காது. ஸோ ஒன்று என்ன அப்படின்னா உங்களுக்கு பேக் டேட்டட் பேமெண்ட் நீங்கள் அலோவ் பண்ணுறீங்களா அது ஒன்று. அதுக்கப்புறம் சப்ளையர் பேங்க் அக்கௌண்ட் இதை டெஃபினெட்லி அலோவ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா மோஸ்ட்லி சப்ளையர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2 பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. அப்போ அக்கௌண்ட் 1 இல்லாட்டி அக்கௌண்ட் 2க்கு வந்துட்டு நம்ம பேமெண்ட் பண்ணுவோம். அப்போ ஓவர் ரைட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அந்த ஆப்ஷன் பண்ண முடியும். அது ஒன்று. ஸோ 2வது நமக்கு இன்வாய்ஸில் எப்படி டாக்குமெண்ட் கேட்டகரி இருக்கோ அதே மாதிரி பேமெண்ட்லேயும் டாக்குமெண்ட் கேட்டகரி இருக்கு. ஸோ அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் 4th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேமெண்ட் அதாவது நம்மளோட பார்ட்டி சப்ளையர் ஏக்கு பதிலாக சப்ளையர் பிக்கு பேமெண்ட் பண்ணுவோம்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதே ஆப்ஷன் தான் உங்களுக்கு பேமெண்ட்லேயும் வரும். ஓகே ஸோ தென் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அக்கௌண்டிங் பேமெண்ட்டோட அக்கௌண்டிங் எப்படி நம்ம பண்ண போகிறோம். ஸோ பேமெண்ட் இஷ்யூ பண்ணதையும் நம்ம பண்ணுவோமா இல்லாட்டி பேமெண்ட் கிளியரிங் ஆனதுக்கப்புறம் தான் பண்ணுவோமா? ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இப்போ நம்ம பேமெண்ட் கிரியேட் பேமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதில் பண்ணோம் அப்படின்னா அதை தான் வந்துட்டு நம்ம பேமெண்ட் இஷ்யூன்னு சொல்கிறோம். ஓகே ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு இது இருக்கு. வாட் இஸ் தட் பேங்க் ரிகன்சிலேஷன் சொல்லிட்டு இது வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம கேஷ் மேனேஜ்மெண்ட் பார்ப்போம். ஸோ அந்த கேஷ் மேனேஜ்மெண்ட் பார்க்கும்போது நம்ம இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்ப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணும்போது எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு நமக்கு டெபிட் ஆகும், லைபிலிட்டி நமக்கு கிரெடிட் ஆகும். கரெக்ட்டுங்களா? இப்போ நம்ம போது என்ன ஆகும் அப்படின்னா லைபிலிட்டி நமக்கு டெபிட் ஆயிட்டு கேஷ் கிளியரிங் ஆர் பேங்க் கிளியரிங் சொல்லிட்டு கிரெடிட் ஆகும். அப்போ இந்த கேஷ் கிளியரிங்கிறது நமக்கு ஒரு டெம்பரரி அக்கௌண்ட் லைபிலிட்டி மாதிரி தான் இதுவும். ஸோ இது எப்போ நமக்கு நாக் ஆஃப் ஆகும் அப்படின்னா லெட்ஸே நான் வந்துட்டு ஒரு பேமெண்ட் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். ஸோ இது எனக்கு ஸ்டேட்மெண்ட்ல எப்போ ரிஃப்ளெக்ட் ஆகும்னா திங்கட்கிழமை, அதாவது நாளைக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். 15ஆம் தேதி ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே ஸோ இப்போ 15ஆம் தேதி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா எனக்கு ஸ்டேட்மெண்ட் உள்ள வந்துடும். இதுல இந்த பேமெண்ட்டோட ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும். பேமெண்ட் நம்பர் லெட்ஸ் சே 456 அப்படின்னா அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் அதை வச்சு நான் ரீகன்சைல் பண்ணிடுவேன். ரெக்கன்சைல் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஒரு அக்கௌண்டிங் ரன் பண்ணுவேன். ஸோ அந்த அக்கௌண்டிங் அப்படின்னா எனக்கு கேஷ் கிளியரிங் டெபிட் ஆயிட்டு கேஷ் அக்கௌண்ட் ஆர் பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் ஆயிடும். ஓகே ஸோ அப்போ இதுல நெட் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் கேஷ் அக்கௌண்ட். பட் இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா இன்வாய்ஸ் ஆயிடுச்சா, அதுக்கப்புறம் பேமெண்ட் ஆயிடுச்சா, பேமெண்ட் ஆயிடுச்சு பட் ரிகன்சைல் ஆயிடுச்சா. ஸோ இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் ட்ராக் பண்றதுக்காக வச்சிருக்கிறது தான் இந்த கிளியரிங் அக்கௌண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுதான் உங்களுக்கு இந்த இது. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கிளியரிங் பேமெண்ட் பண்ணும்போதும் வரும், ரிகன்சைல் பண்ணதுக்கு அப்புறமும் வரும். ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன். ஓகே ஸோ தென் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த கன்வர்ஷன் தான் அந்த ஃபாரின் கரன்சி சொன்னோம் இல்லையா? ஸோ அதே ஆப்ஷன் தான் உங்களுக்கு இங்கேயும் வரும். தென் உங்களுக்கு பேங்க் சார்ஜஸ் யூஸ்வலி நம்ம இதில் ஹேண்டில் பண்ண மாட்டோம் ஆக்சுவலாக. ஸோ பேங்க் சார்ஜஸ் வந்துட்டு நம்ம கேஷ் மேனேஜ்மெண்ட்ல போட்டோம். ஏன்னா அதில் போட்டோம் அப்படின்னா நமக்கு பேங்க் சார்ஜஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ ஐடியலி நம்ம பேபிளில் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இப்போ இதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணும்போது இது வரணும். பட் மோஸ்ட் ஆஃப் தி சினாரியோவில் நமக்கு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணும்போது நமக்கு தெரியுது. பேங்க்குக்கு போயிட்டு வந்தாதான் நமக்கு எவ்வளோ சார்ஜஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஓகே ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன் நமக்கு. ஓகே ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு பேமெண்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் செட்டுன்னு ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் செட் வந்துட்டு நமக்கு மேண்டேட்டரி கான்ஃபிகரேஷன் கிடையாது. பட் ஆஸ் அன் ஆப்ஷன் வந்துட்டு நமக்கு அது கூட இருக்கு. ஓகே ஸோ ப்ரைமர்லி நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் செட் வந்துட்டு எதுக்காக கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு இன்வாய்ஸ் லைன் நான் வந்துட்டு ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட பிஸ்னஸ் யூனிட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பிஸ்னஸ் யூனிட் வந்துட்டு ஓகே இதுதான் பிஸ்னஸ் யூனிட். ஓகே ஸோ இதில் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ரெண்ட் லெட்ஸ் ஆஃபீஸ் ரெண்ட் ஓகே
ஸோ இப்போ இதுல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிக்கலாம். அதாவது எனக்கு ஒரு இன்வாய்ஸ்க்கு வந்துட்டு ஒரு 10 லைன் வரும் அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ல நான் 10 10 10ன்ட்டு 10 லைனா கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போ நான் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க 100% கொடுக்குறேன். பட் ஏன்னா என்கிட்ட வந்துட்டு 10 கொடுக்குற அளவுக்கு காம்பினேஷன் இல்லை அதனால. பட் ரியல் டைம்ல ப்ராப்ளி உங்களுக்கு கஸ்டமர் கொடுப்பாங்க காம்பினேஷன். ஸோ இருந்தது அப்படின்னா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு இதுல பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு கம்பெனி சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதுல காஸ்ட் சென்டர் பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ் ஆப்ரேஷன் இருக்கு. இது நீங்க எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன்ல 10% போட்டுட்டு டிவிஷன் யூஎஸ் போட்டுக்கலாம். ரெண்டாவது லைன்ல யூஎஸ் ஆப்ரேஷன் போட்டுக்கலாம். மூணாவது லைன்ல டெவலப்மெண்ட், நாலாவது லைன்ல ஃபுட் அண்ட் கமர்ஷியல். ஸோ இந்த மாதிரி நீங்க மல்டிபிள் லைன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது ஒவ்வொரு காம்பினேஷனுக்கும் ஒவ்வொரு லைன் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்றோம். ஓகே, ஸோ அதுதான் இது. அதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட் வந்துட்டு ஸோ நம்மளோட வந்துட்டு ஆஃபீஸ் ஓகே. ஓகே, ஸோ அடிஷன் டு தட் இப்போ உங்களுக்கு ஒரு சில ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் அக்கௌண்டிங் கூட இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட் அக்கௌண்டிங் இருந்தது அப்படின்னா ப்ராப்ளி நீங்கள் ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷன் கூட என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஜஸ்ட் இந்த ஆரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் நம்பரு, டாஸ்க்கு, எக்ஸ்பெண்டிச்சர் இதெல்லாம் இருக்கும். ஓகே, ஸோ அது இருந்ததுன்னா நீங்கள் இது அது கூட லிங்க் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட எக்ஸ்பென்ஸ் கோட் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் எல்லா காம்பினேஷன் கொடுக்க வேண்டாம். ஸோ நம்மளோட கேஸில் நம்ம 3 தான் கொடுத்துருக்கோம், 3 செக்மெண்ட் தான் கொடுத்துருக்கோம். பட் ரியல் டைமில் உங்களுக்கு 8 to 10 செக்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். அப்போ 8 to 10 செக்மெண்ட்னா ஒன்று நம்ம மேனுவலாக செலக்ட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக கொடுத்துருக்க ஆப்ஷன் தான் டிஸ்ட்ரிபியூஷன் செட்டு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வல் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க சார். இன்டர்வியூவில் வந்துட்டு இது எப்படி கேட்பாங்க உங்களுக்கு அப்படின்னா, இப்போ எனக்கு வந்துட்டு மல்டிபிள் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு தடவையும் நான் வந்துட்டு மேனுவலாக தான் பண்ணுமா, இல்லாட்டி எனக்கு வேறு ஏதாச்சும் ஆப்ஷன் சிஸ்டமில் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் செட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்துட்டு நம்மளோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அதில் ஒன் டைம் மாஸ்டர் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் இது வந்துட்டு உங்களுக்கு அடுத்த தடவை இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பிக் பண்ணிக்கோங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஓகே 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 ஸோ அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு இன்வாய்ஸ் ஹோல்ட்ஸ் அண்ட் ரீசன்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த இன்வாய்ஸ் ஹோல்டை பொறுத்த வரைக்கும் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்துட்டு சிஸ்டம் ஹோல்டுன்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்துட்டு மேனுவல் ஹோல்டுன்னு சொல்லுவோம். ஸோ சிஸ்டம் ஹோல்டுங்கிறது ஆரக்கிள் கொடுத்த ஸ்டாண்டர்ட் ஹோல்ட்ஸ் தான் வந்துட்டு அப்படி சொல்கிறோம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு அமௌண்ட் இருக்குது, லைனில் ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா இது வேரியன்ஸாக எடுத்துக்கும். அப்போ இது எனக்கு ஒரு ஹோல்டு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் இருக்குது, ஆல்ரெடி எனக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு அது. பட் இப்போ நான் அந்த பர்ச்சேஸ் ஆர்டரை வச்சு நான் இன்வாய்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன்னா எனக்கு ஹோல்டில் போய் விழுகும், இந்த மாதிரி இது க்ளோஸ்டு இதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ஒரு சிலது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பீரியட் க்ளோஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு வரும் ஒன்று. அதுக்கப்புறம் ஒரு சிலது பார்த்தீங்கன்னா எனக்கு ஓவர்லே அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஹோல்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம சிஸ்டம் ஹோல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம மேனுவல் ஹோல்டு கிரியேட் பண்ணோம் அப்படின்னா மேனுவல் ஹோல்டு வந்துட்டு நம்ம மேனுவலாக ஒரு இன்வாய்ஸ் ஓப்பன் பண்ணி அதை ஹோல்டு பண்ணுவோம். ஓகே, ஸோ அது வந்துட்டு இதில் நான் செலக்ட் பண்ணிக்கலாம் இது என்ன டைப் ஆஃப் ஹோல்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இன்வாய்ஸ் ஹோல்டா இல்லாட்டி மேட்சிங்கா இல்லை என்ன ரீசன் சொல்லிட்டு நான் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன கொடுக்குறேன் இது அப்படின்னா இது லெட்ஸே டூப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஹோல்டு கொடுக்குறேன். காப்பி பேஸ்ட் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ ஹோல்ல இருந்ததுன்னா என்னால் மேனுவலாக ரிலீஸ் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நான் இப்போதைக்கு மேனுவல் ரிலீஸும் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அக்கௌண்டிங் என்னால் பண்ணிக்க முடியுமாங்கிறது இந்த ஆப்ஷன். ஓகே, ஸோ அக்கௌண்டிங்கும் நான் கொடுத்தேன் அப்படின்னா
என்னால் அக்கௌண்டிங்கும் பண்ணிக்க முடியும், மேனுவல் ரிலீஸும் பண்ணிக்க முடியும். மீனிங் ஹோல்டில் இருக்கப்பவே நான் அக்கௌண்டிங் கூட பண்ணிக்கலாம். அதுதான் இந்த ஆப்ஷன். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலோவ் ஹோல்ட்ஸ் ரெசல்யூஷன் ரவுட்டிங் அப்படின்னா இது ஒரு அப்ரூவலுக்கு போகும், அதெல்லாம் பண்ணும். அது நமக்கு தேவைப்படாது. அது உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதில் தேவைப்படும். பட் நமக்கு யூஸ்வலி இது தேவைப்படாது. ஓகே. ஸோ இது ஒன்று. ஸோ இது சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹோல்டு ரிலீஸ் ஆகிடும். ஓகே, கிரியேட் ஆகிடும் சிஸ்டமில். ஸோ இப்போ நீங்கள் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணும்போது இந்த ஹோல்டை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். லேட்டராக வந்துட்டு உங்களுக்கு அந்த ஹோல்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா அதில் ரிலீஸ் ரீசனில் போயிட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஜஸ்ட் உங்களுக்கு மேனுவல் ஆக்ஷன் தான். ஸோ நீங்கள் போடுற இன்வாய்ஸை வச்சு சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிடெக்ட் பண்ணாது. ஸோ நீங்கள் யார் கிரியேட் பண்ணுறாரோ இல்லாட்டி ஒரு மேனேஜர் இருக்காருன்னா அவர் மேனுவலாக இந்த இன்வாய்ஸை ஓப்பன் பண்ணிட்டு இல்லை இது டூப்ளிகேட் இன்வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹோல்டு போட்டு வச்சுக்கலாம். ஸோ அதை வேலிடேட் பண்ணிவிட்டு எதர் இந்த இன்வாய்ஸ் ஹோல்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அவர் வந்துட்டு அந்த இன்வாய்ஸை வந்துட்டு ரிவர்ஸ் ஆர் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதுதான் உங்களுக்கு ஹோல்ட் அண்ட் ஓகே. வந்துட்டு பேசிக்கலி இந்த ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதாவது பேபிள். ஸோ இது வந்துட்டு நமக்கு அந்த ஒர்க் ஃப்ளோ ரிலேட்டட் டாஸ்க் தான். ஓகே. பட் இதில் எது சார் நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவோம் சார் நம்ம பேயபிளில்? ஸோ ரொம்ப அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறதுன்னா நம்மளோட அந்த கான்ஃபிகரேஷன்ஸ் தான் நம்ம முன்னாடி பார்த்தது தான். ஸோ ஈவன் தி டிஸ்ட்ரிபியூஷன் செட்டு, இந்த ஹோல்டு ரிலீஸு இதெல்லாமே கூட நமக்கு தேவை இருக்காது. ஸோ இது எல்லாமே கூட நமக்கு ஒரு ஆப்ஷனல் கான்ஃபிகரேஷன்ஸ் தான். ஸோ ப்ரைமர்லி நமக்கு அந்த காமன் ஆப்ஷன்ஸ் ஒன்று, அதுக்கப்புறம் நம்மளோட இன்வாய்ஸ் ஆப்ஷன்ஸு, அதுக்கப்புறம் பேமெண்ட் ஆப்ஷன் இது பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்வாய்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் ரெடியாக இருக்கும், ப்ரொவைடட் சப்ளையர் டேட்டாலாம் நம்ம ஆல்ரெடி லோட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு ஒரு பேமெண்ட்டில் ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்குது. இப்போ அந்த பேமெண்ட் கான்ஃபிகரேஷனும் முடிஞ்சுது அப்படின்னா நமக்கு சிஸ்டமில் டிரான்சாக்ஷன் போட்டு பார்த்துக்கலாம். அதாவது போத் இன்வாய்ஸிங் அண்ட் பேமெண்ட். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே. ஸோ இன்வாய்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு கான்ஃபிகரேஷன் அவ்வளோதான். ஸோ அடுத்தது பேமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ பிஃபோர் தட் இப்போ நமக்கு பேமெண்ட் வந்துட்டு நம்ம ஆரக்கிளில் கிரியேட் பண்ணுற பேமெண்ட் எப்படி நமக்கு பேங்க்குக்கு போகுங்கிறது ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது நமக்கு. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் லெட்ஸ் சே வந்துட்டு இதுக்கு தனி ஒரு அமௌண்ட் கேட்குறாங்க, ஒரு சிஆர் கேட்குறாங்க அப்படின்னா அப்போது இது எல்லாமே வந்துட்டு நான் சிஸ்டமில் பண்ண வேண்டாம், நான் மேனுவலாகவே பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த கேஸில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ரிப்போர்ட் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அந்த ரிப்போர்ட்டை வச்சு அவங்க என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா பேசிக்கலி இந்த ஆப்ஷன்ஸ்லாம் க்ளோஸ் அவுட் பண்ணிப்பாங்க. அதாவது ரிப்போர்ட் எடுத்துட்டு ஜஸ்ட் அந்த ஆக்சிஸ் பேங்க் இப்போ நமக்கு பர்சனல் பேங்கிங்கில் எப்படி ஒரு ஒரு லாகின் இருக்கோ அதே மாதிரி பிஸ்னஸ்க்குன்னு சொல்லிட்டு தனி லாகின் கொடுப்பாங்க. ஸோ அந்த லாகின்ல போயிட்டு இவங்க அந்த பேமெண்ட் ஃபைல்லாம் அப்லோட் பண்ணிடுவாங்க. அப்போ பேங்க் வந்துட்டு அந்த ஃபைலை எடுத்து அவங்க திருப்பி ப்ராசஸ் பண்ணி அந்த பேமெண்ட்லாம் ஒன்று ஒன்றா கிளியர் பண்ணிவிட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருவாங்க. அகெயின் பேங்க் ஸ்டேட்மெண்ட் நம்ம மேனுவலாக டவுன்லோட் பண்ணிப்போம். ஸோ இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக நம்ம மேனுவலாக எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா, இல்லை நமக்கு இனிஷியலாக நம்ம பேசும்போதே நம்ம சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு நம்ம வந்துட்டு பேமெண்ட் இங்கே கிரியேட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக பேங்க்குக்கு போகணும்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா இதுக்கு நமக்கு ஃபைல் பேஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, எஸ்எஃப்டிபின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா எந்த லொக்கேஷனில் போய் விழுகணும்னு நம்ம சிஸ்டமில் கான்ஃபிகர் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணதையும் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபைல் போயிட்டு பேங்க்கில் விழுந்துடும். பேங்க் செக் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கிளியர் பண்ணிடும். இது கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டிக் ரூட்டு. ஓகே. ஸோ இப்போது மேனுவல் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன் பிகாஸ் அதுக்கு பெருசாக உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் தேவையில்லை. இப்போ இந்த ஆட்டோமேஷனுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு உங்களோட பேமெண்ட் மெத்தடு. ஸோ பேமெண்ட் மெத்தட் வந்துட்டு பேங்க் கொடுக்குறத ஆஸ் இட் இஸ் நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேங்க் வந்துட்டு என்இஎஃப்டின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம என்இஎஃப்டின்னு தான் கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ இது வந்துட்டு நீங்கள் அப்ரிவேஷனோட கான்ஃபிகர் பண்ணிங்கன்னா அங்கே நீங்கள் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எரர் அடிக்கும். இது வந்துட்டு நாட் வேலிடுன்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இது ஒன்று.
ஸோ அதே மாதிரி இந்த இது வந்துட்டு உங்களுக்கு பேபிள் அண்ட் ரிசீவபிள் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ண போறீங்களா, கேஷ் மேனேஜ்மெண்ட்ல இது உண்மையிலே தேவையா, ஸோ அது நீங்க கொடுத்துக்கலாம். இன்கேஸ் கேஷ் மேனேஜ்மெண்ட்ல வேண்டாம், எனக்கு இது வந்துட்டு லெட்ஸே இதுல மட்டும் இருந்தா போதும், பேபிள் அண்ட் ரிசீவபிள்ல மட்டும் இருந்தா போதும்னா இந்த ஆப்ஷன் நீங்க டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒன்று. ஸோ இது நான் ஒன்று கிரியேட் பண்ணுவேன், சேவ் அண்ட் க்ளோஸ். ஓகே, ஸோ பேமெண்ட் மெத்தட் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பேமெண்ட் ஃபார்மட்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ பேமெண்ட் ஃபார்மட்னா என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு சர்டன் ஃபைல் ஃபார்மேட்டிங் இருக்கு. ஃபைல் ஃபார்மேட்டிங் நம்ம சொல்றது வந்துட்டு இப்போ ஆரக்கிள பொறுத்த வரைக்கும் எப்படி ஜென்ரேட் ஆகும் ரிப்போர்ட் அப்படின்னா, சப்ளையர் நேமு, அதுக்கப்புறம் சப்ளையர் கோடு, அதுக்கப்புறம் இன்வாய்ஸ் டேட்டு, இன்வாய்ஸ் இந்த மாதிரி நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ இதே இன்ஃபர்மேஷன் ஆஸ் இட் இஸ் பேங்க் கொடுத்தோம்னா பேங்கால ப்ராசஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்கு. ஸோ அந்த ஃபார்மேட்ல நம்ம கொடுத்தாதான் அவங்களால ப்ராசஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபார்மேட்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஸோ நான் உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங் ஃபார்மேட் ஒன்று எடுத்து காட்டுறேன். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மல்டிபிள் ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணலாம். இப்போ நம்ம எடுக்கிற ஃபைல் என்ன அப்படின்னா பேமெண்ட் ஃபைல் ஃபார்மேட். அப்போ இதுல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுல கிரியேட் கொடுத்தோம் அப்படின்னா இங்க நேம் கொடுத்துக்கலாம் நம்ம ஒன்று. ரெண்டாவது பிரைமர்லி இந்த டெம்ப்ளேட்டு. ஸோ இந்த டெம்ப்ளேட் தான் டிஃபைன் பண்ணோம் இந்த ஃபைல் பேங்க்குக்கு போகுமா இல்லையான்ட்டு. ஸோ இது யார் டெவலப் பண்ணுவான்னா டெக்னிக்கல் கன்சல்டன்ட்னு சொல்லிட்டு ஒருத்தர் டீம்ல வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க என்னன்னா கம்ப்ளீட்டா டெக்னிக்கல் ஒர்க்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கோடிங் பண்றது இதெல்லாமே. ஸோ அவங்க வந்துட்டு இந்த டெம்ப்ளேட் டெவலப் பண்ணி கொடுப்பாங்க. லெட்ஸ் சே பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வெஸ்ட் அப்படின்னா இது ஒரு டெம்ப்ளேட்டா நமக்கு டெவலப் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இது வந்துட்டு பிபிஐ ஃபார்மேட் ஆர் பிபிஐ என்இஎஃப்டி ஃபார்மேட். ஓகே, ஸோ இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் பண்ணிட்டு இது சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃபார்மேட் வந்துட்டு நமக்கு கிரியேட் ஆயிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் திங். ஸோ ரெண்டாவது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு டிரான்ஸ்மிஷன் கான்ஃபிகரேஷன் சொல்லிட்டு ஒன்று வரும். ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் கான்ஃபிகரேஷன் எதுக்கு அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இங்கே பேமெண்ட் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பேங்க்கோட இதில் போயிட்டு விழணும்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாமே வந்துட்டு நமக்கு இது இருந்தால் தான் முடியும். ஸோ இதுக்கு வந்துட்டு நமக்கு டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கு. இதில் வைட்லி யூஸ்டு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் அந்த செக்யூர் பேமெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ எஃப்டிபி. ஸோ இதுதான் நம்மளோட ரெகுலர் இது. ஓகே, ஸோ இப்போ இதில் கிரியேட், ஸோ இது ஆக்சுவலாக நம்மளால டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐபி அட்ரஸ்ஸு, அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷனு, ஃபைல் பாத்து இதெல்லாம் இருக்கும். பட் நான் உங்களுக்கு ஜஸ்ட் எப்படி பண்ணுவோங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த கான்ஃபிகரேஷன்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் சே பிபிஐ டிரான்ஸ்மிஷன் கான்ஃபிகரேஷன். ஓகே, ஸோ இப்போது ஐபி அட்ரஸை பொறுத்த வரைக்கும் லெட்ஸ் சே 2300 இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். இதுதான் நம்மளோட ஐபி அட்ரஸ். ஓகே, ஸோ போர்ட் அதே மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ போர்ட்டுக்குன்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்துருப்பாங்க. லெட்ஸ் சே சாரி, இது ஆல்ரெடி என்ட்ரி ஆயிடுச்சு. ஓகே, 1109 தான் நம்மளோட போர்ட் நம்பர். அதுக்கப்புறம் இதோட யூசர் நேம் இருக்கு. லெட்ஸ் சே பிபிஐ அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு பாஸ்வேர்ட் இருக்கு. ஸோ அந்த பாஸ்வேர்டு எக்ஸாக்டாக இந்த டீட்டெயில்ஸ்லாம் கஸ்டமர் கொடுப்பாங்க. பேங்க்லேருந்து வாங்கிட்டு நமக்கு அவங்க கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த பாத்தில் இது போடணும் அப்படின்ட்டு இதில் லெட்ஸ் சே ரூட் இருக்கு. ரூட்டில் வந்துட்டு இம்போர்ட் இருக்கு. ஸோ இந்த இம்போர்ட்டுக்குள்ள லெட்ஸ் சே பேமெண்ட் ஃபைலு இப்படி கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அப்போது எனக்கு நான் என்ன சிஸ்டமில் போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த ஃபோல்டருக்குள்ள இந்த சர்வரில் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போகணும். ஸோ அங்கே தான் வந்துட்டு இந்த ஃபைலை டெபாசிட் பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸோ இது வந்துட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். பட் நம்ம கேஸில் இது டெஸ்டிங் ஒர்க் ஆகாது. ஏன்னா இது உங்களுக்கு ரியல் டைம் கான்ஃபிகரேஷன் ஆர் ரியல் டைம் சர்வர் எதுவுமே கிடையாது நம்மகிட்ட. ஓகே, ஸோ அது
அவ்வளோதான். டெஸ்ட் பண்ணிங்கன்னா அதுலேயே காட்டிடும் உங்களுக்கு. ஸோ அது சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த சர்வர் கூட லிங்க் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது 2வது ஸ்டெப்பு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சிஸ்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த பேமெண்ட் சிஸ்டம் எதுக்காக க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது நான் ஒரு லெட்ஸே ஒரு டிரான்ஸ்மிஷன் கான்ஃபிகரேஷன் பேமெண்ட் ஃபைல் கூட அட்டாச் பண்ணோம் அப்படின்னா என்னால் டைரெக்டாக டிரான்ஸ்மிஷன் கான்ஃபிகரேஷன் எடுத்து போய் அட்டாச் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் பேமெண்ட் சிஸ்டமாக போட்டுட்டு இதை போயிட்டு பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைலில் அட்டாச் பண்ணோம். ஓகே, அப்போது இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிபிஐ பேமெண்ட் சிஸ்டம். ஓகே, இது போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இதில் ப்ராசஸிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸர் தான் யூஸ்வலாக செலக்ட் பண்ணுவோம். கேட்வே எப்போ நம்ம செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ நமக்கு ஃப்ளிப்கார்ட்ன்ற பேடிஎம். ஸோ பேடிஎம் மாதிரி இது இருக்கு இல்லையா, அது எல்லாமே உங்களுக்கு கேட்வே. அதாவது ஃபஸ்ட்டு பேடிஎம் போகும், பேடிஎம்லேருந்து பேங்க்குக்கு போகும். விச் மீன்ஸ் தட் ஒரு மிடில் மேன் இருக்காரு, அவரோட பிளாட்ஃபார்முக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பேங்க்குக்கு போச்சுன்னா கேட்வே. ஓகே, ஸோ நம்மளோட கேஸ்க்கு அந்த மாதிரி வராது. ஸோ அதனால் இதில் கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பேங்க் நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம இன்னும் க்ரியேட் பண்ணல, அதனால நான் இப்போதைக்கு அட்டாச் பண்ணலை. ஓகே, ஸோ அதெல்லாமே ஆஸ் பார்ட் ஆஃப் மாஸ்டர்ஸ் வந்துட்டு நம்ம பண்ணுவோம். ஓகே, ஸோ தென் வந்துட்டு உங்களோட இதுதான் ஸோ எலக்ட்ரிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் பாசிட்டிவ் பே. ஸோ இது எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ இது ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபார்மேட்ஸ் இதெல்லாமே நீங்கள் இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்மேட் நம்ம க்ரியேட் பண்ணது வந்துட்டு ஐ திங்க் பிபிஐ அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணுவோம். பிபிஐ நெஃப்ட் ஃபார்மேட். ஸோ இதுதான் நம்ம க்ரியேட் பண்ண ஃபார்மேட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதிலே கீழே வந்தோம் அப்படின்னா நம்மளோட அந்த டிரான்ஸ்மிஷன் ப்ரோட்டோக்கால். ஸோ டிரான்ஸ்மிஷன் ப்ரோட்டோக்கால் வந்துட்டு நம்ம எஸ்எஃப்டிபி கொடுத்துருந்தோம் இல்லையா, கரெக்ட், இதுதான் கொடுத்துருந்தோம். ஸோ எஸ்எஃப்டிபி கொடுத்துருந்தோம் நம்ம, கரெக்டுங்களா? ஸோ அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே ஆப்ஷனல் தான் நமக்கு. ஸோ இதில் ஃபண்ட்ஸ் டிஸ்பர்ஸ்மெண்ட் அப்படின்னா பேமெண்ட்டு, ஃபண்ட்ஸ் கேப்சர் அப்படின்னா ரிசீவபிளில் நமக்கு அமௌண்ட் உள்ளே வருது இல்லையா, ஸோ அதுதான் உங்களுக்கு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாமே உங்களுக்கு உள்ளே வந்துடும். ஓகே, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் தான் வரும். ஓகே, ஸோ இது கொடுத்துட்டோம். ஸோ இது கொடுத்துட்டு அடுத்தது நீங்கள் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சேவ் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு உங்களோட அக்கௌண்ட் வந்துட்டு நீங்கள் ஆப்ஷனலாக ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி உங்களோட பேமெண்ட் சிஸ்டம் வந்துட்டு நீங்கள் டைரெக்டாக இது கூட டேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது பேமெண்ட் சிஸ்டமும் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைலுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல் தான் உங்களுக்கு க்ரூஷியல் கான்ஃபிகரேஷன். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு ப்ரைமர்லி என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பேமெண்ட் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ எதை பேஸ் பண்ணி பண்ணுறோம், ஸோ அதோட கண்ட்ரோல்ஸ்லாம் எப்படி இருக்கணும், ஸோ அது எல்லாமே நம்ம இதில் தான் கொடுப்போம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதில் கொடுக்குறேன். ஸோ இதில் நேம் வந்துட்டு பிபிஐ பேமெண்ட்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகே, ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதில் இதுதான் நம்மளோட பேமெண்ட் ஃபைல் ஃபார்மேட், பிபிஐ என்இஎஃப்டி ஃபார்மேட் தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நான் எலக்ட்ரானிக்குன்னு கொடுத்துருக்கோம். ஏன்னா இப்போ பிரிண்டட்னா உங்களுக்கு செக்கு, டிடி அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதனால் இது நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பேமெண்ட் கம்ப்ளீஷன் எப்போன்னா அந்த ஃபார்மேட் ஆகிடுச்சுன்னா, ஃபார்மேட்டிங்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லை, அந்த பேமெண்ட் ஃபைல் சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணும், அது ஜென்ரேட் ஆகிடுச்சுன்னா கம்ப்ளீட்டுன்னு சொல்லிட்டு சிஸ்டம் மார்க் பண்ணிக்கும், அதுதான். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு நீங்கள் ஒரு சிங்கிள் கரன்சிக்கு வச்சுக்க போகிறீங்களா, இல்லாட்டி மல்டிபிள் கரன்சிஸா, இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட பிஸ்னஸ் யூனிட்டா, இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட பேங்க் அக்கௌண்ட்ஸாக யூஸ், ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி யூசேஜ் இருக்கணும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த பேமெண்ட் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ நம்ம கிரியேட் பண்ண பேமெண்ட் சிஸ்டம் பிபிஐஎஸ், இதுதான் நம்ம கிரியேட் பண்ணோம். ஓகே, ஸோ இது என்னென்னா நீங்கள் கொடுத்துக்கலாம் ஆட்டோமேட்டிக்லி ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல்ஸ் ஆஃப்டர் ஃபார்மேட்டிங். அதாவது நமக்கு நான் சொன்னேன் இல்லையா அந்த பேமெண்ட் ஃபைல் ஜென்ரேஷன் தான் வந்துட்டு ஃபார்மேட்டிங் சொல்கிறோம்.
அப்போது உங்களுக்கு இந்த ஃபார்மேட் ஆனதுக்கப்புறம் இமீடியட்டாக பேங்க்குக்கு போயிடணுமா அப்படிங்கிறது தான் இந்த ப்ரோக்ராம். இது நீங்கள் எனேபிள் பண்ணல அப்படின்னா மேனுவலாக நம்ம ஒவ்வொரு தடவையும் போயிட்டு அந்த ஸ்கெடியூல் ப்ராசஸ் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்ஸ்டெட் நீங்கள் இது கொடுத்தீங்கன்னா சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணிடும். ரன் பண்ணி ஃபைலும் உங்களுக்கு மூவ் ஆகிடும். அதுதான் இந்த ஆப்ஷன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் ஃபைலு குரூப்பிங் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு அந்த இன்வாய்ஸஸ் எல்லாம் எப்படி நம்ம குரூப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பேமெண்ட் குரூப்பிங்க்கு வந்துட்டு டியூ டேட் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு அதர் ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு பேமெண்ட் ஃபைல் ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் எதை பேஸ் பண்ணி எனக்கு பேமெண்ட் ஃபைல் ஜென்ரேட் ஆகணும்னு நான் கொடுக்குறேன்னா குரூப் பை பிஸ்னஸ் யூனிட் ஆர் பேமெண்ட் டேட்டை வச்சு நான் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் டிஸ்பர்ஸ்மெண்ட் பேங்க் அக்கௌண்ட் தென் தி பிபிஆர். ஸோ இதுதான் நான் கொடுத்துருக்கேன். பட் உங்களுக்கு பிஸ்னஸ் யூனிட்டை வச்சு கூட நீங்கள் குரூப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே. தென் பார்த்தோம்னா நம்மளோட அந்த பேமெண்ட் லிமிட் தான். ஸோ இப்போது லெட்ஸே இங்கே நான் வந்துட்டு ஒரு 50,000 கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த 50,000க்கு மேலே போச்சுன்னா ரெண்டாவது பேமெண்ட்டாக க்ரியேட் ஆகிடும். இப்போ நான் இதில் கொடுத்தேன் அப்படின்னா. ஓகே. ஸோ எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி பேமெண்ட்டை பிரேக் பண்ண வேண்டாங்கிறனால நான் இங்கே லிமிட் எதுவும் கொடுக்கல. ஸோ நான் இந்த ஃபீல்டை வந்துட்டு பிளாங்காக விட்டுருக்கேன். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு பேங்க் இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாச்சும் போகணும் அப்படின்னா அதெல்லாமே நான் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் 1 2 3ங்கிற மாதிரி நான் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ தென் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த சர்வீஸ் அது டெலிவரி லெவல்ஸ் இருக்கும். அதாவது நம்ம இந்த பேமெண்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டெலிவரி மெக்கானிசம் வச்சுருப்பாங்க. ஸோ அது இருந்தது அப்படின்னா நம்ம செட் பண்ணிக்கலாம். பட் நமக்கு இது சின்ஸ் நமக்கு ஆக்சுவல் இன்ஸ்டன்ஸ் இல்லைங்கிறனால அந்த டெலிவரி லெவல்ஸ் வந்துட்டு நமக்கு வராது. பட் ரியல் டைமில் நீங்கள் அதில் தான் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. பட் உங்களுக்கு டெலிவரி சேனல்ஸ்லாம் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன்ஸில் தான் போகும். அதாவது லெட்ஸே ஒரு $10 million ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னா அதில் தான் உங்களுக்கு அதெல்லாம் கேட்பாங்க. பட் யூஸ்வலி நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட்ஸும் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது. ஸோ அதனால் உங்களுக்கு அது தேவைப்படாது. பட் ஸ்டில் அந்த ஆப்ஷன் இருக்குங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. ஸோ தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குரூப்பிங் தான். ஸோ எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த இன்வாய்ஸ் எல்லாம் குரூப் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஸோ அகைன் இங்கே நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இந்த பேமெண்ட் டேட்டும் இந்த பேங்க் அக்கௌண்ட்டும். ஸோ இது ரெண்டை பேஸ் பண்ணி எனக்கு குரூப் ஆகணும்னு கொடுக்குறேன். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா உங்களோட ரிப்போர்ட்டிங்கு உங்களோட பேமெண்ட் ஃபைல் ஃபார்மேட்டு நீங்கள் ஜென்ரேட் பண்ணுமா இல்லை ஆட்டோமேட்டிக்கலி இது வந்துட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி இந்த ஃபைல் மட்டும் ஜென்ரேட் ஆச்சுன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடணுமா. ஸோ தென் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ரெமிட்டன்ஸ் அட்வைஸ் வந்துட்டு நம்ம சப்ளையருக்கு ஒன்று அனுப்புவோம். ஏன்னா இப்போ நம்ம பேமெண்ட் இனிஷியேட் பண்ணிட்டோம். பட் சப்ளையருக்கு ஒரு கம்யூனிகேஷன் போகாது இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு செப்பரேட் இது வந்துட்டு ஆரக்கிளோட ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். ஸோ இதில் இது கஸ்டமைஸ் பண்ணோன்னா பண்ணலாம். பட் கொஞ்சம் டெக்னிக்கல் ஒர்க் இருக்கும் அதில். ஓகே. ஸோ இது நீங்கள் ஆப்ஷனாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அலோவ் மல்டிபிள் காப்பீஸும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பேமெண்ட் முடிஞ்சதையும் ஆட்டோமேட்டிக்காக வெண்டாருக்கு இந்த ஒரு இமெயிலாக போயிடணும் அப்படிங்கிறது நீங்கள் இதில் செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதில் மோடு கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் அன் இமெயில் இது போகணுங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் ரிப்போர்ட்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைலோட கான்ஃபிகரேஷன்ஸ். ஸோ இப்போது இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் நமக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மாஸ்டர்ஸ் வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணணும். ஒன்று வந்துட்டு நம்மளோட சப்ளையர் மாஸ்டரு, ரெண்டாவது வந்துட்டு நம்மளோட பேங்க் மாஸ்டர். ஸோ இது ரெண்டும் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் இன்வாய்ஸ் அண்ட் பேமெண்ட் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த பேங்க் எப்படி க்ரியேட் பண்ணுவோங்கிறது சொல்கிறேன். ஓகே. ஸோ ப்ராப்ளி அதுக்கப்புறம் நம்ம சப்ளையர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பேங்க் க்ரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இதில் கேஷ் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ இந்த கேஷ் மேனேஜ்மெண்ட் போயிட்டு மேனேஜ் பேங்க்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த ரெஃப்ரெஷிங் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு திருப்பி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதுதான். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் என்ன கொடுக்குறேன்னா ஸோ ப்ராப்ளி ஐ திங்க் ஆக்சிஸ் ஆர் HDFCலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு கொடுக்குறனால
ஆர் லெட்ஸ் சே டிஎம்பி கொடுக்கணும் நான் டிஎம்பி பேங்க். ஓகே, ஸோ மற்றதெல்லாம் நீங்கள் இந்த அட்ரஸ்ஸு கான்டாக்ட் எல்லாம் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த பேங்க்கோட அட்ரஸ்ஸு அதோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். பட் அது ஸ்டில் அது கூட உங்களுக்கு பிரான்ச்சஸில் கொடுத்தா போதும். உங்களுக்கு ஹெட் ஆஃபீஸ் அட்ரஸ்லாம் கேப்சர் பண்ண வேண்டியதில்லை. பட் ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் கேப்சர் பண்ணணும் அப்படின்னா. ஓகே, ஸோ இது சேவ் அண்ட் க்ளோஸ். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேங்க் க்ரியேட் ஆகிடும். ஸோ இதில் போயிட்டு வியூ க்ரியேட் பிரான்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட பிரான்ச் வந்துட்டு க்ரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ நான் என்ன கொடுக்குறேன்னா டிஎம்பி அண்ணா நகர். இதோட ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டிஎம்பி அண்ணா நகர் ஐஎஃப்எஸ்சி. ஸோ இதுதான் ஐஎஃப்எஸ்சி கோடு. ஓகே, ஸோ இதில் போயிட்டு ஸோ இதெல்லாம் அடுத்த ஃபீல்டில் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் ஏன் வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணுறோம் இந்த ஐஎஃப்எஸ்சி கோட்லாம் அப்படின்னா, இப்போ நம்ம பேமெண்ட் பண்ணும்போது சிஸ்டம் வேலிடேட் பண்ணும் இந்த ஐஎஃப்எஸ்சி கோடு இந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா இதெல்லாம் கரெக்டாக என்ன சார் ஆகும்? கரெக்டாக இல்லை அப்படின்னா நமக்கு இதெல்லாம் எரர் அவுட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இன்வாலிட் ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு சொல்லிட்டு எரர் அவுட் ஆகிடும் நமக்கு. ஸோ திருப்பி நம்ம அந்த ஐஎஃப்எஸ்சி கோட் கரெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் பேமெண்ட்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம க்ரியேட் பண்ணும்போதே கரெக்டான ஐஎஃப்எஸ்சி கோட் போட்டோம் அப்படின்னா பெட்டர் ஆப்ஷன் ஆக்சுவலி. ஓகே, ஸோ இப்போ பேங்க் க்ரியேட் பண்ணிட்டோம், பிரான்ச் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு அகென்ஸ்டாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம். அப்போ க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். ஸோ இதில் தான் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் நம்ம என்ட்ரு பண்ணுவோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் பேங்க் க்ரியேஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட்டு. ஸோ லெட்ஸ் சே நம்மளோட டிஎம்பி அண்ணா நகர் லெட்ஸ் சே கரண்ட் அக்கௌண்ட். ஓகே, ஸோ அக்கௌண்ட் நம்பர் 00, கரன்சி வந்துட்டு ஐஎன்ஆர். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இது எந்த யூனிட்டுக்கு கீழே வரும் அப்படின்னா பிபிஐ இந்தியா இது கீழே வரும். ஓகே, ஸோ அக்கௌண்ட் டைப் வந்துட்டு அதர்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன் ஏன்னா இது கரண்ட் அக்கௌண்ட்டுங்கிறனால. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் பேபிள்ஸ் அண்ட் ரிசீபிள்ஸ். ஸோ பேரோலுக்கும் யூஸ் பண்ண போகிறோம்னா நீங்கள் பேரோல் கூட எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தென் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இந்த கேஷ் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன கொடுத்துக்கிறேன்னா கம்பெனி பேயபிள் ரிசீபிள்னா பே பண்ணுறதுக்கும் ரிசீவ் பண்ணுறதுக்கும் அந்த மாதிரி சார். ஆமாம், கலெக்ஷன்ஸ் வாங்குறது நமக்கு ரிசீபிள் வரும். ஸோ பேமெண்ட் பண்ணுறது வந்து பேயபிள்ஸில் வரும். ஓகே, ஸோ ஹெச்டிஎஃப்சி அக்கௌண்ட்டுன்னு இப்போதைக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இப்போது இதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம தனியாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம் இல்லை அப்படின்னா. ஓகே, ஸோ அப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சியோட அக்கௌண்ட்டு ப்ளஸ் ஹெச்டிஎஃப்சியோட கிளியரிங் அக்கௌண்ட்டு. ஸோ இது 2 பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த கிளியரிங் அக்கௌண்ட் எப்போ வரும் அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது கிளியரிங் அக்கௌண்ட் வரும், ரீகன்சிலேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ஹெச்டிஎஃப்சி அக்கௌண்ட் வரும். ஓகே, ஸோ அதனால் இந்த 2 அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இது போக இப்போ நம்ம ரீகன்சிலேஷன் பண்ணும்போது ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் வந்தது மைனராக பாயிண்டில் ஒரு 4.56 பைசே அந்த மாதிரிலாம் வருதுன்னா அதெல்லாம் நீங்கள் இந்த அக்கௌண்ட் போட்டு வச்சிட்டிங்கன்னா இந்த அக்கௌண்ட்டில் போய் விழுந்துடும். அதுதான் இதோட பர்பஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கரன்சிஸ்னால் லெட்ஸ் சே யூஎஸ்டிக்கு வந்துட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். இது ஈவன் ஆக்சிஸோட மொபைல் பேங்கிங்கில் பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு நீங்கள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆர் ஃபாரின் டிரான்சாக்ஷன் ஏதாச்சும் பண்ண முடியுமாங்கிறது. ஸோ சிமிலர்லி உங்களுக்கு இங்கே இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது கொடுத்தீங்கன்னா தான் உங்களால் அந்த டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் ஒன்று. ஓகே, ஸோ நெட்டிங் வந்துட்டு நம்ம ஏஆர் பார்க்கும்போது பார்ப்போம் ஏன்னா அதில் நெட்டிங்கிறது தனி கான்செப்ட் இருக்கும். ஓகே, ஸோ அது நான் உங்களுக்கு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னா அப்போது வந்துட்டு தனி பேங்க் அக்கௌண்ட் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணுவோம் ஸோ நெட்டிங் ப்ராசஸ்க்காக. ஓகே, ஸோ தென் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இந்த கண்ட்ரோல்ஸ் இருக்கும். ஸோ கண்ட்ரோல்ஸ்ன்னு நம்ம சொல்கிறது வந்துட்டு கேஷ் மேனேஜ்மெண்ட்டில் நமக்கு வர்ற கண்ட்ரோல்ஸ் தான். ஸோ அது உங்களுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பட் ஸ்டில் அட் ஹை லெவல் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போது ரீகன்சிலேஷன் ரூல் செட்டுன்னு நம்ம சொல்கிறது வந்துட்டு இப்போது எனக்கு
லெட்ஸே ஒரு 10 லைன் வருது ஸ்டேட்மெண்ட்ல. அதுல பேங்க் சார்ஜஸ் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு பேமெண்ட்ஸ் இருக்கு, ரிசிப்ட்ஸ் இருக்கு, ரிசிப்ட்ஸ் ஆர் கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணலான்னா ஒரு ரிகன்சிலேஷன் ரூல்ஸ் மாதிரி ஒன்று எழுதிட்டு அதை இதில் அட்டாச் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஸ்டேட்மெண்ட் வரும்போது சிஸ்டமே ரிகன்சைல் பண்ணிவிடும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ஆப்ஷன். ஓகே, ஸோ ரெண்டாவது வந்துட்டு ரீகன்சிலேஷன் டாலரன்ஸு. இப்போ மேனுவலாக நான் ஒரு ரிகன்சிலேஷன் பண்ணுறேன் அப்படின்னா அதில் லெட்ஸே ஒரு 1 ரூபி 2 ரூபி இருக்குன்னா கூட அது ஒரு டாலரன்ஸை நம்ம செட் பண்ணாதான் நம்மளால் ரிகன்சைல் பண்ண முடியும். இல்லாட்டி பைசையில் டிஃப்ரெண்ட் இருந்தால் கூட சிஸ்டம் அலோவ் பண்ணாது. ஸோ அதனால் இந்த டாலரன்ஸ் ஒன்று செட் பண்ணுவோம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் டைப் இதெல்லாம் ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷனுக்கு நம்ம க்ரியேட் பண்ணுறது தான். ஓகே, ஸோ தென் பார்த்தோம்னா இந்த பார்சிங் யூஸ்வலி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பட் இதோட ஃபீச்சர் ஆர் ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னா இப்போ எனக்கு ஃபீல்டு ஏ இருக்குது, ஃபீல்டு பி இருக்குது. லெட்ஸே எனக்கு ஒரு பேமெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்குது, ஸ்ட்ரக்சர் பேமெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்குது. இப்போது எனக்கு பேங்க்லேருந்து வர்றது பார்த்தோம் அப்படின்னா பேமெண்ட் ரெஃபரன்ஸில் வர்றதில்ல, ஸ்ட்ரக்சர் பேமெண்ட்டில் வருது. அப்போது இதை நான் பேமெண்ட் ரெஃபரன்ஸுக்கு மூவ் பண்ணாதான் நான் ரெகன்சிலேஷன் பண்ண முடியும்னா இதை யூஸ் பண்ணி நான் அதை பண்ணிக்கலாம். இன்ஃபர்மேஷனை ஒரு ஃபீல்ட்லேருந்து இன்னொரு ஃபீல்டுக்கு பண்ணுறது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த டிரான்சாக்ஷன் கிரியேஷன் ஒன்றும் இல்லை, அந்த பேங்க் சார்ஜஸ் ஒன்றும் இல்லையா, அது அதில் பண்ணும். அகைன் இது நான் உங்களுக்கு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆப்ஷன்ஸ். ஓகே, இது ஒன்று என்னென்னா இந்த அலோவ் ஜீரோ பேமெண்ட்ஸ் எதுக்காக பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சில இன்வாய்ஸஸ் வந்துட்டு நம்ம கேன்சல் பண்ணிட்டா கூட ஜீரோ லயபிலிட்டின்னு சொல்லிட்டு நமக்கு பேலன்ஸில் நின்றுட்டே இருக்கும். ஸோ அது ஒரு சில கஸ்டமர் என்ன சொல்லுவாங்கன்னா இதுதான் ஆல்ரெடி கேன்சல் பண்ணிட்டுமே ஸ்டில் ஏன் நமக்கு வருதுன்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி ஒரு டம்மி பேமெண்ட் பண்ணிவிடுங்க, அப்போது ஜீரோ க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருந்தால் தான் நம்மளால் ஜீரோ பேமெண்ட் பண்ண முடியும், இல்லாட்டி சிஸ்டம் அலோவ் பண்ணாது. ஏன்னா சிஸ்டம் பை டிஃபால்ட் வந்துட்டு நமக்கு மோர் தென் 1 ரூபி இருந்தால் தான் அலோவ் பண்ணும். ஓகே, ஸோ தென் வந்துட்டு இந்த பேங்க் அக்கௌண்ட் ஒரு சில யூசர்ஸ்க்கு மட்டும்தான் ஆக்சசபிளாக இருக்கும்னா அது நீங்கள் இதில் செட் பண்ணிக்கலாம். ஸோ செக்யூர் பை யூசர் ஏ ஆர் யூசர் பி கொடுத்தீங்கன்னா அவருக்கு மட்டும்தான் ஆக்சசபிளாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு என்ன மாதிரி சினாரியோஸில் வரும் அப்படின்னா லெட்ஸே இது வந்துட்டு ஒரு ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஹேண்டில் பண்ணுறாங்க, அங்கே ஒரு மேனேஜர் இருக்கார், அவர் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க போகிறாரு அப்படின்னா அப்போ நீங்கள் இது பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த செக்யூரிட்டி யூஸ்வலாக எனேபிள் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ தென் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த பிஸ்னஸ் யூனிட், ஏன்னா இப்போ இந்த பிஸ்னஸ் யூனிட் ஆக்சஸ் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா இந்த பேங்க்கை வச்சு நம்மளால் பேமெண்ட் பண்ண முடியாது, ஃபர்ஸ்ட் திங். ஸோ ரெண்டாவது வந்துட்டு பேமெண்ட் மெத்தடு. ஸோ பேமெண்ட் மெத்தட் வந்துட்டு அகெயின் நம்ம என்இஎஃப்டின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அது வந்துட்டு இதில் செலக்ட் பண்ணணும். ஓகே, ஐ திங்க் லிஸ்ட் ஆஃப் இல்லையா, ஓகே இதாக இருக்குது. ஓகே, ப்ராப்ளம் இது கேப்ஸில் இருக்குது, நான் ஸ்மாலில் கொடுத்தனால வரல. ஓகே ஃபைன். ஸோ இது ஒன்று, அதுக்கப்புறம் இதுக்கு எலக்ட்ரானிக் பேமெண்ட்ஸு, ஸோ இதை நான் கொடுத்துறேன். ஓகே, ஸோ ஏன்னா இப்போ இந்த பேமெண்ட் மெத்தடு அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் யூனிட்டுக்குன்னு கொடுத்தா தான் நம்மளால் ஆக்சுவலாக இந்த பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்குறோம். ஓகே, ஸோ இப்போது அவ்வளோதான் நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டும் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இது வரைக்கும் ஏதாச்சும் கொஸ்டின் இருக்குங்களா? இல்லை சார். ஓகே ஃபைன். ஸோ அடுத்தது வந்துட்டு நமக்கு சப்ளையர் கிரியேஷன். ஓகே, ஸோ சப்ளையர் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா வி ஆர் குட் வித் அ டிரான்சாக்ஷன். ஸோ அடுத்தது வந்துட்டு நம்ம இன்வாய்ஸு பேமெண்ட்டு இதெல்லாம் பார்த்துடலாம். ஓகே, ஸோ சப்ளையருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டப்பில் இருக்காது, நமக்கு இதில் இருக்கும். இந்த ப்ரொக்யூர்மெண்ட்டில் போனோம் அப்படின்னா இதில் கீழே வந்தோம்னா நமக்கு சப்ளையர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இது யூஸ்வலி சப்ளை செயின் டீம் தான் பண்ணுவாங்க, பட் நமக்கு ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போது ஒரு புது ஏன் வந்துட்டு சப்ளை செயின் டீம் பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அப்ரூவல்லாம் செட் பண்ணுவாங்க. ஓகே, ஏன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராசஸ் பார்த்தோம் அப்படின்னா இது எப்படி உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா ஒரு பையர் ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட தான் வந்துட்டு உங்களுக்கு யார்கிட்ட இந்த பொருள் வாங்க போகிறோன்ற இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஏன்னா இந்த இன்வாய்ஸிங்லாம் பண்ணுறது யாருன்னா இந்த ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தர் பண்ணுவார். ஓகே, பட் இது ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பண்ணுறவர் வந்துட்டு ப்ராபப்ளி சப்ளையர் யாருன்னே அவருக்கு தெரியாது. ஸோ அதனால் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராசஸ் சேஞ்ச் நம்ம இவருக்கு கொடுத்துருக்கோம். இது ஒரு பர்பஸ். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில அப்ரூவர் ஒரு சில சப்ளைஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு
அப்ரூவல்லாம் எடுத்துக்கணும். ஓகே. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ரெஜிஸ்டர் சப்ளையர் இருக்கு இல்லையா? ஸோ இது மூலமா ஒரு அப்ரூவல் குடுப்போம். ஸோ அப்போ இந்த பையர் கிரியேட் பண்ணாலும் டைரக்ட்டா சப்ளையர் கிரியேட் ஆகாது. இத வச்சு மேனேஜர் வந்துட்டு அப்ரூவ் பண்ணணும். அப்ரூவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால இந்த சப்ளையர வச்சு ஒரு பர்ச்சேஸ் ஆர்டரோ, இன்வாய்ஸோ கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுதான் பர்ப்பஸ். ஸோ அதனால தான் இது எஸ்சிஎம் சைடுக்கு கீழ வரும். ஓகே. ஸோ இதுல நமக்கு கிரியேட் சப்ளையர் ஏன் வரல அப்படின்னா, இந்த சப்ளையரோட ரோல் இல்ல. சப்ளையர் மேனேஜர்ன்னு சொல்லிட்டு ஒரு ரோல் நம்ம குடுக்கணும் இந்த யூசருக்கு. ஓகே. ஸோ அது இல்ல. ஸோ அதனால நமக்கு இதுல வரல. ஸோ நான் என்ன பண்றேன்னா, அந்த செக்யூரிட்டி கன்சோல் போயிட்டு ஃபர்ஸ்ட் ரோல் குடுத்துடுறேன். ஓகே. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு சப்ளையர் சப்ளையர். ஓகே. சப்ளையர் மேனேஜர். இது குடுத்துட்டோம். அடிஷன் டூ தட் நமக்கு அந்த ப்ரொக்யூர்மென்ட் ஏஜென்ட்டும் ஒண்ணு கிரியேட் பண்ணோம். ஸோ அதான் லேட்டரா நம்ம கிரியேட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதுவும் கையோட பண்ணிடலாம். ஓகே. ஸோ பிஃபோர் தட் நான் இந்த ரோல் அசைன் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ ரோல் குடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அகைன் இதுல மேனேஜ் யூசர்ஸ். ஸோ இது ஐடியலி உங்களுக்கு HCM ஆர் HR டீம் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இப்போ நமக்கு அப்படி கிரியேட் பண்ண முடியாதுங்கிறதுனால நம்மளே கிரியேட் பண்றோம். ஓகே. ஸோ இதுல அந்த மேனேஜ் யூசர்ல போயிட்டு நீங்க பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுல என்ன பண்றோம் அப்படின்னா, ஸ்டீவன் சொல்லிட்டு கொடுத்துறோம். கொடுத்துட்டு ஸோ ஜஸ்ட் டம்மியா ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுக்குறேன். ஸோ இது ஆக்சுவலா ரியல் டைம்ல ஆக்சுவல் இமெயில் கொடுப்போம் நம்ம. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் போகும். ஓகேங்களா? ஸோ இதுல அகைன் நீங்க 2 வேஸ் இருக்கு. ஒண்ணு நீங்க டைரக்டா யூசர் நேம் இதுலயே நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ ஹெச்ஆர்ல கிரியேட் பண்றாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுலயே எல்லாமே வந்துரும். இப்போ நம்ம ஃபைனான்ஸ் சைட்ல இருந்து கிரியேட் பண்றதுனால ஒரு யூசர் கிரியேட் பண்ணி நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கிற அக்கௌண்ட்டை இதுல டேக் பண்றோம். ஓகே. ஐ திங்க் இதுக்கு ஆல்ரெடி யூசர் இருக்குன்னு நினைக்கிறேன். Okay, so security console. Already I think இதுக்கு இருக்கு, but somehow okay, name இது போட்டோம்னா பார்ப்போம். ஏன்னா யூசர் நேம் போட்டோம்னாலே நமக்கு இதுல வந்துடும். ஸோ ப்ராப்ளி ஆல்ரெடி கிரியேட் ஆச்சுன்னா நமக்கு வராது. ஏன்னா இது லிங்க் வந்துட்டு நம்மளால ஒரு தடவை தான் கொடுக்க முடியும்.
Steve Thomas. ஓகே, ஸோ ஃபார் டைமிங் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பிபிஐ யூசர் ஒன்று க்ரியேட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை வச்சு பண்ணிடலாம். .com. ஸோ பிபிஐ யூசர், ஸோ இவர் வந்துட்டு எம்ப்ளாயாக க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ எம்ப்ளாயி அகெயின் இதில் ஐ திங்க் நம்ம இது பண்ணியிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். இந்த ஹெச்சிஎம் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஹெச்சிஎம் டீமில் ஒன்று பண்ணுவாங்க. ஐ டோன்ட் திங்க் அதுதான் நம்ம அந்த இது பண்ணல. ஸோ இதெல்லாமே பேசிக்லி ஹெச்சிஎம் ரிலேட்டட் கான்ஃபிகரேஷனு. ஸோ இப்போது உங்களுக்கு ஆக்சுவலாக நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அவங்க பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இஷ்யூ எதுவும் இல்லாமல் அது பாட்டில் மூவ் ஆகும். ஸோ இது நம்மளே ஒன்று ஒன்றா பண்ணுறனால எடுத்து பண்ண வேண்டியது இருக்குது. ஏன் சார்? சொல்லுங்கள். இல்லை சார், இப்போ இந்த ஒர்க்கு ரிலேட்டடாக போனால் கூட ஃப்ரெஷராக தான் சார் போவேன் சார் நான். பட் நீங்கள் எப்படி என்ன ரோலுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க? இல்லை சார், எனக்கு இதில் என்ன ரோல் போகிறதுன்னு எனக்கு தெரில சார் எனக்கு இந்த மாதிரினா. இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறேங்கிற மாதிரி போகிறீங்களா, இல்லை நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி அக்கௌண்டண்ட்டாக இருக்கேன் பட் நான் ஆரக்கிள்குள்ளே இப்போ தான் வர்றேன்ட்டு போகிறீங்களா? இல்லை சார், முதல் அக்கௌண்டண்ட்டாக இருக்கேன், இப்போ ஆரக்கிள் ரிலேட்டட் நான் போகணும். இல்லை, ஆரக்கிள் ரிலேட்டடாக போகணுன்னா நீங்கள் இது தானே ஃப்ரெஷராக தானே ஜாயின் பண்ணணும். ஸோ வித் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லிட்டு லேட்டன்ட் என்ட்ரி மாதிரி தான் நம்ம எடுத்து போகணும் அது. பட் ஆரக்கிள்குள்ளே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்து போகணும் அது. ஓகே சார். இப்போ இங்கே ஜாயின் பண்ணால் கூட ஃப்ரெஷ்ஷாக தான் ஜாயின் பண்ணணுமா சார்? ஆமாம், ஃப்ரெஷராக தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம. ஆனால் அங்கே ட்ரைனிங் கொடுப்பாங்களா சார் ஒரு 3 மந்த்து? அது உங்களுக்கு கம்பெனிஸ் டு கம்பெனி மாறும் ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு சில கம்பெனிஸ் இப்போ ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஒரு சில பேர் வந்துட்டு ஆல்ரெடி ட்ரெயின் ஆனவங்கள எடுத்து அப்படியே ப்ராஜெக்டில் போட்டுடுறாங்க. ஸோ அது உங்களுக்கு கம்பெனிஸ் டு கம்பெனி மாறும் ஆக்சுவலாக. ஓகே சார். இங்கே பெங்களூரில் கிடைக்குமா சார் எனக்கு? இருக்கும். உங்களுக்கு பெங்களூர்லேயும் ஓப்பனிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெங்களூரில் போகுது, சென்னையில் போகுது, அதுக்கப்புறம் அகமதாபாத் அண்ட் பூனே. ஸோ இந்த 4 லொக்கேஷனில் எனக்கு தெரிஞ்சு போகுது. ஸோ இப்போது தெரில எனக்கு ஓப்பனிங் ஸ்டில் இருக்கான்ட்டு. பட் அந்த 4 லொக்கேஷன்லையும் உங்களுக்கு போயிட்டு இருந்தது. ஸோ இதுல எல்லாம் போகுது. ஸோ பெங்களூர்லேயும் உங்களுக்கு இருக்குது ஆக்சுவலாக எனக்கு இப்போ ஒரு தெரிஞ்சு. 2 மந்த்து நான் முடிச்சுட்டு போயிட்டு பண்ணலாமா சார், நான் ஜாயின் பண்ணலாமா சார்? பண்ணலாம். ஏன்னா வச்சுக்கோ சார், இங்கே வந்து எனக்கு சேலரி இப்போ 25 சார், 1.5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்குங்கண்ணே. பட் ஃப்ரெஷர் அப்போ அது அந்த மாதிரி எடுத்துப்பாங்க சொல்லி எனக்கு தெரில.
ஃப்ரெஷராகவுமே நீங்கள் இது சொல்லுங்கள், இந்த மாதிரி ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்துட்டு ஆல்ரெடி டேக் ஹோமே எனக்கு 25 வருது. ஸோ ஆன் டாப் ஆஃப் திஸ் எனக்கு ஒரு 20-30% ஹைக் வேணுங்கிற மாதிரி சொல்லுங்கள். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பட் அது இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டோம்னா பிரச்சனை இருக்காது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பேக்கேஜும் கொடுத்துருவாங்க. ஓகே சார். ஏன்னா சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 4ஐன்னு சொல்லிட்டு இதில் இருக்குது. இந்த சோழிங்கநல்லூர் ரூட்டை தாண்டி சோழிங்கநல்லூர் பழைய ஆஃபீஸ்ன்னு நினைக்கிறேன். புது ஆஃபீஸ் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அதில் போயிட்டுருக்கு. பட் ஸ்டில் போகுதான்னு தெரில. அது ஒன்று இருக்குது உங்களுக்கு. ஸோ பெங்களூரை பொறுத்த வரைக்கும் நிறைய ஒர்க் ஃப்ரம் இது போகுது. அப்புறம் அதில் ட்ரைனாமெட்ஸ் ஆர் ஏதோ ஒரு கம்பெனின்னு நினைக்கிறேன். ஸோ அது போயிட்டு இருந்தது. ஸோ பூனை எடுத்துக்கிட்டிங்கன்னா எவோசிஸ் ஆர் ஏதோ ஒரு கம்பெனி. ஸோ அது போயிட்டு அது இங்கே போத் பூனே அண்ட் அகமதாபாத் 2 லொக்கேஷனுக்குமே எடுத்திருந்தாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு ட்ரைனிங் முடிச்சிருங்க. முடிச்சுட்டு ப்ராப்ளி ரெஸ்யூம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒன்று ஒன்றா பார்த்தோம்னா இன்டர்வியூக்கு ட்ரெயின் ஆகணுமா சார்? ஆமாம் ஆமாம். ஒன்று ஒன்றா அப்படியே. ஸோ இன்டர்வியூ ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் இது ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் மெயின் உங்களுக்கு இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்கள் அதை எப்படி எஃபிஷியண்ட்டாக நீங்கள் அவங்களுக்கு கேட்குற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ அது த்ரூ பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளி உங்களுக்கு நீங்கள் இது பேசிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் இவ்வளோ வாங்குறேன். ஸோ ஆன் டாப் ஆஃப் திஸ் எனக்கு இது வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசலாம். ஓகே. ஸோ ஓகே, ஐ திங்க் இந்த ஸ்கோப் மாற்றணும். ஓகே. ஓகே, ஐ திங்க் இதை க்ளோஸ் பண்ணணும் நான். ஸோ ஃபஸ்ட் திங் வந்துட்டு இதில் ஸ்கோப் மாற்றணும். ஸோ ஸ்கோப் மாற்றினீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு பிபிஐ செலக்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் திங். ஓகே. ஸோ பிபிஐ இந்தியா. ஸோ இதுதான் நம்ம க்ரியேட் பண்ண லீகல் என்டிட்டி. ஓகே. ஸோ இதில் போயிட்டு எடிட்டர். ஸோ எடிட்டில் போயிட்டு எப்போவுமே கரெக்ட் கொடுத்துக்குங்க. என்ன அப்டேட் கொடுத்தீங்கன்னா அதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த சேஞ்சஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் எஃபெக்ட் ஆகிடும். ஸோ அதனால் எப்போவுமே இது கரெக்ட் கொடுத்துக்குங்க. ஓகே. ஸோ கரெக்ட் கொடுத்துட்டு ஸோ இதில் அந்த லாஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஓகே. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு லெஜிஸ்லேட்டிவ் டேட்டா குரூப் இருக்கும். இதில் ஐஎன் தான் உங்களுக்கு இந்தியாவோடது. ஓகே. ஸோ இது செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஓகே. ஸோ இது முடிஞ்சது. ஸோ அடுத்தது அகெயின் இந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு சாரி அந்த லொக்கேஷன் விட்டு வெளில வந்து நினைக்கிறேன். அகெயின் சேம் ஆப்ஷன் மேனேஜ் யூசர்ஸ்.
ஓகே. ஸோ என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா எம்ப்ளாயி செலக்ட் பண்ணிட்டு லீகல் எம்ப்ளாயர் அதுதான் நம்மளோட லீகல் என்டிட்டி. ஸோ அதான் நம்ம பிபிஐ இந்தியான்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் யூனிட் வந்துட்டு பிபிஐ பிஸ்னஸ் யூனிட்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம். ஓகே. ஸோ இப்போ இது ரெண்டுமே கொடுத்துட்டு சேவ் அண்ட் க்ளோஸ். சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த யூசர் அது எம்ப்ளாயி ரெக்கார்ட் கிரியேட் ஆகிடும். ஸோ இதை வச்சு நம்ம வந்துட்டு ஃபர்தராக இது கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ பிஃபோர் பிபிஐ யூசருக்கு ஐ திங்க் சப்ளையர் மேனேஜர் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எஸ் சார், நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எந்த கோர்ஸை படிச்சு வந்தீங்களா சார்? இல்லை, நான் வந்துட்டு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி தான் ஜாயின் பண்ணேன். ஸோ ஜாயின் பண்ணிட்டு இபிஎஸ்ல ஜாயின் பண்ணேன் நான். அதுக்கப்புறம் க்ளவுடு வந்துட்டு இதில் இருக்குது சர்டிஃபிகேஷன், அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதில் ஸ்டார்ட் பண்ணேன் நான். ஓ, அப்போ இப்போ இது நான் பண்ண எனக்கு சர்டிஃபிகேட் தருவாங்களா சார்? இல்லை சர்டிஃபிகேஷன் நீங்கள் அது தனியாக பண்ணணும். அது ஆரக்கிள்கிட்ட பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு 30 ரூபா பக்கம் வரும் அது. ஸோ அது நீங்கள் லேட்டராக பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் இது கோர்ஸ் முடிச்சிருங்க. கோர்ஸ் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார்? ப்ராஜெக்ட் ஒரு 1 இயர் வேணுமா சார்? இல்லை, நீங்கள் ஒரு 1 இயருக்குள்ள உங்களுக்கு அவ்வளோ இது பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு உள்ளே போனீங்கன்னா லேர்னிங்கே கொஞ்சம் நிறைய இருக்கும். ஏன்னா இப்போது நம்ம படிச்சிடுறோம். படிச்சுட்டு கஸ்டமர்கிட்ட போனோம் அப்படின்னா கஸ்டமர் கொஷின்ஸ் நிறைய கேட்பாங்க. ஸோ அதில் ஒரு லேர்னிங் எடுத்துக்கோங்க. ஸோ ப்ராப்ளி ஒரு 1.5 2 இயர்ஸ். ஸோ அந்த 2 இயர்ஸுக்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு சர்டிஃபிகேஷன் இது பாருங்கள். ஸோ பட் மீன்வைல் நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த டைம்லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. சர்டிஃபிகேஷனுக்கு எப்படி என்னென்ன படிக்கணும், என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அது ப்ராப்ளி ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு போக ஸோ அதை ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் நீங்கள் போக போக உங்களுக்கு அப்படியே கோப்பப் ஆகிடும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஃபர்தராக இது பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இதை பார்த்தா எந்த மாதிரி ஃபீல்டுக்கு சார் போக முடியும்? ஒரு ஐடினா? இல்லை, ஐடினா நீங்கள் ஆரக்கிள் கிளவுட் ஃபைனான்ஸ் கன்சல்டண்ட்டாக போகலாம். ஓகே சார். இப்போ மேனுவலாக எப்படி எப்படி போகிறது பார்த்தாவே தெரிஞ்சா போதுமா சார்? இல்லை, மேனுவலாக எப்படி பண்ணுறதுங்கிறத விட இப்போ நம்ம செட்டப் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ என்ன செட்டப் போட்டால் என்ன ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகுதுங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு ஒரு ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு நம்ம போடுறோம். லெட்ஸே ஒரு இன்வாய்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணுறோம். இதில் நமக்கு இந்த லைபிலிட்டி அக்கௌண்ட் ஜென்ரேட் ஆகலை. அப்போ லைபிலிட்டி அக்கௌண்ட் ஏன் ஜென்ரேட் ஆகலைங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ அந்த காமன் ஆப்ஷன்ஸில் நம்ம இது கொடுக்கல. இல்லை அப்படின்னா சப்ளையரில் தப்பான அக்கௌண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அதை பார்த்தீங்கனாலே தெரியணும். ஸோ எந்த செட்டப்னால இந்த இஷ்யூ வருது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஏரியாவில் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் கோப்பப் பண்ணிக்கலாம் இதில். பட் கொஞ்சம் கஷ்டம் தானே சார்? இல்லை, அது நம்ம இது பண்ணுறது தான் ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் இது எங்கேருந்து வருது, எப்படி லிங்க் வருதுங்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் பார்த்து பார்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ லேட்டராக வந்துட்டு உங்களுக்கு அது இதாகிடும். ஏன்னா சார் நான் இந்த ஃபீல்டு போயிடல சார். பட் இங்கே என்னால் கற்றுக்க முடியல சார் இங்கே. இது அக்கௌண்ட்ஸா? ஆமாம் சார், கற்றுக்க முடியல. ம் 1.5 ஃப்ரீ வேலை செஞ்சுருக்கேன். புதுசு தூக்கி மேனேஜர் போஸ்ட்டில் போட்டால் என்ன சார் அது அர்த்தம்? அது ம் ம்
ஐ திங்க் இது ரெஃப்ரெஷ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் லோட் ஆகிட்டே இருக்கு. சரி, ஓகே. நீங்கள் ஒன்று பண்ணுங்க. இப்போ நம்ம இது செட்டப்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லையா? அதாவது ஜிஎல் பார்த்துருக்கோம், ஜிஎல் கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பேயபிள்ஸில் வந்துட்டு செட்டப்ஸ் பார்த்துருக்கோம். செட்டப்ஸு ப்ளஸ் அந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஆமா. வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒன் ஃப்ளோ அதுதான் இதுதான் பண்ணிகிட்ருக்காங்க, ரெஃப்ரெஷ் பண்ணிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அதுதான். ஸோ இது நீங்கள் ஒரு ஃப்ளோ செட்டப் அண்ட் டிரான்சாக்ஷன் போட்டு பார்த்துருங்க ஜிஎல்ல. ஸோ ஏபியில் வந்துட்டு இந்த பேங்க் அக்கௌண்ட் வரைக்கும் நீங்கள் செட் பண்ணி வச்சுருங்க. ஸோ இதுக்கு இடையில உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் வருது, இது எப்படி பண்ணுறதுன்னு தெரில, இல்லாட்டி இதில் எரர் வருது, ஸோ இந்த எரர் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு பிங் பண்ணுங்கள், டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு அது பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீக் என்ன நமக்கு கவர் ஆகும் அப்படின்னா, இந்த பேபிள்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். சாட்டர்டே நம்ம கவர் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் திங். ஓகே சார். ரெண்டாவது வந்துட்டு இந்த கேஷ் மேனேஜ்மெண்ட் முடிஞ்சிடும். ஸோ நமக்கு 3 மாடியூல் நமக்கு கவர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ஃபிக்ஸ்ட் அசெட் டைம் இருந்ததுன்னா நம்ம செட்டப் மட்டும் கவர் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்த வீக்கு. ஸோ அதுக்கு அடுத்த வீக்கில் நமக்கு ஃபிக்ஸ்ட் அசெட் முடியும். அதுலேருந்து அடுத்த வீக்கில் ப்ராப்ளி ஏஆர் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு ஃப்ளோ ஆஃப் ஸ்கெட்யூல் இதுதான் நமக்கு. ஓகே. ஓகே. ஸோ அதான் மேஜர்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஏதாச்சும் கொஷின் இருந்ததுன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே சார். ஓகேங்க. சரி, ஓகே. அப்போ இன்னைக்கு கால் க்ளோஸ் பண்ணிப்போம். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார்.